ஓம் 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 கம் கணபதியே நமः. ஓம் சம் சரஸ்வத்யை நமः. ஓம் கம் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः. ओम प्रसीद विश्वेश्वरि विश्व प्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामी मंत्र विग्रहे प्रसीद सर्वेश्वरि सर्वरूपिणी. ओम शांति शांति शांति. ओम आनो भद्राः कृतवो इन्दु विश्वतः. यदा यदा हि साधूनां दुःखं भवति दानव तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम्. अरूपायाश्च मे रूप अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्दैत्यविनिश्चितम्. ओम ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति. दुर्गे स्थिता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्तैः स्मृता मतिमतीव शुभां ददासि. दारिद्र्यदुःखभयकारिणि कात्वदन्या सर्वोपकारकरणाय सदार्थचित्ता. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्यात्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहिनो देवि दुर्गे देवि नमोऽस्तुते. सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरि एवमेव त्वयाकारम् अस्मद्धैर्यविनाशनं. लोकान्नशेषानवहंसि तुष्टाः तुष्टादुकामान् सकदानभीष्टान्. त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति. ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्. सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலேயும் மகா குருஜனங்களுடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது ஸ்ரீ தேவி மகாத்மியம் என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மியங்களை தெரிந்து கொள்கிறோம். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாஜி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மா இதி. கொஞ்சம் சத்சங்கங்கள் வழியாக நாம் இப்பொழுது நவாங்கத்தை பூர்த்தி செய்து விட்டோம். இது படனக்கிரமம் அப்படிங்கிறதான தேவி மகாத்ம படனக்கிரமம் ஒவ்வொரு தேசங்கள்லையும் கொஞ்சம் வித்தியஸ்தமாக இருக்கும். படனக்கிரமத்துல 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கார்கள். பிரதம பாகம்ங்கிறது கவச்சம், அர்கலம், கீலகம், நவாக்ஷரி மந்திரம், த்ரி சூக்தம். இரண்டாவது பகுதி ஸ்ரீ தேவி மகாத்மியம் 13 அத்தியாயங்கள். மூன்றாவது பகுதி தேவி சூக்தம், நவாக்ஷரி மந்திரம் திரும்ப ஜபிக்கணும், பிராதானிக ரகசியம், வைகிருதி ரகசியம், மூர்த்தி ரகசியம் அப்படிங்கிறதான ரகசியத்ரயம்னு பேரு. இத படனம் செய்ய வேண்டும். இதுதான் வழிமுறை. இது ஒரு பద్ధதி. நாம இதுவரைக்கும் கத்துன்ற விஷயங்கள் எது அப்படின்னா சண்டிகா யந்திர விதானம். சண்டிகா யந்திரத்தை எப்படி வரைக்க வேண்டும், எப்படி தயார் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத பத்து. இரண்டாவதாக துர்கா சப்தஸ்லோகி அப்படிங்கிறதான தத்துவத்துடைய மகாத்மத்தை தந்து கொண்டோம். மூன்றாவதாக ஸ்ரீ தேவி மகாத்ம பாராயண விதிகள், என்னெல்லாம் விதிகள் இருக்கு, இதையெல்லாம் நாம் கைக்கொள்ள வேண்டும். நான்காவதாக ஸ்ரீ தேவி மகாத்ம பாராயண சங்கல்பம். சங்கல்பம் இல்லாம எந்த விதமான ஒரு கர்மாவையும் செய்யக்கூடாது. அது ஆன்மீகமானாலும் பௌதிகமானாலும் சங்கல்பம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஐந்தாவதாக சாபோத்தார மந்திரம். சாபத்திலிருந்து உத்தாரணம், சாபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஜபிக்க வேண்டியதான மந்திரங்கள். ஏன்னா சாபம் இருக்கிற வரையில் நாம் எதை செஞ்சாலும் பலன் கிடைக்காது. குடத்தை கமுத்தி வச்சு அதுக்கு மேல தண்ணி ஊத்துற மாதிரி தண்ணி ரொம்பவே செய்யாது. அதனால சாபத்தை முதல்ல ரிமூவ் பண்ணிக்கணும். அடுத்ததாக உத்கீலன மந்திரம், இதை கத்துக்கொண்டோம். அப்புறம் 6வது சாப்டர்ல நவாங்கங்களை பத்தி தெரிஞ்சிட்டோம். நியாசம், ஆவாகனம், சதுஷ்டி நாமானி, அர்கல ஸ்தோத்திரம், கீலக ஸ்தோத்திரம், ஹிருதய ஸ்தோத்திரம், தளஸ்தோத்திரம், தியானம், கவச ஸ்தோத்திரம். இன்னைக்கு 7வது சாப்டர் நவாக்ஷரி மந்திரம். நவாக்ஷரி மந்திரம் அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம். நவாக்ஷரி மந்திரத்துக்கு அப்புறமா ஷோடசாட்சரி மந்திரம்ங்கிறது ஒன்று வருது. பராசக்தியினுடைய ஆராதனா சம்பிரதாயத்துல இந்த நவாக்ஷரி ஷோடசாட்சரி அப்படிங்கிறதான 2 அக்ஷர மந்திரங்கள். அக்ஷரம் என்றால் என்ன? க்ஷயமில்லாத ஒரு தத்துவம். எத்தனை யுகங்கள் முடிஞ்சாலும் அந்த அக்ஷரங்களுக்கு அழிவில்லை. பிரபஞ்சத்துல கர்மா, இறைவன், இந்த உலகம், இதெல்லாம் எப்படி எப்படி இருக்கிறதோ அதுபோலவே சதா சர்வகாலம் இருக்கக்கூடியதான சப்த பிரம்மம் தான் அக்ஷரங்களுக்கு காரணமாகும். அக்ஷரம் அப்படின்னா நாசம். அக்ஷரம் அப்படின்றால் நாசம் இல்லாதது, அழிவில்லாதது என்கிறதான ஒரு மகா தத்துவம் இதுல இருக்கு. நவாட்சரம் அப்படின்றால் 9 பீஜாட்சர மந்திரங்களை வைத்துக்கொண்டு உருவாக்கினதான ஒரு மந்திர தொகுப்பு. மாலா மந்திரத்தை போல
நவாக்ஷரி மந்திரத்தினுடைய பரிபூர்ணமான வியாக்கியானம் நாம் இதுக்கு முன்னாடியே கத்துண்டாச்சு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பிரஷப் பண்றதுக்காக இதை மகாமந்திர நவாக்ஷரி மகாமந்திர ஜபத்தினுடைய முறை எப்படி ஜபிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறையை தான் இன்னைக்கு நாம் கத்துக்க போறோம். அப்போ சப்தசதி ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்ய வேண்டுமானால் அதுக்கு ரொம்ப முக்கியமானது நவாக்ஷரி மந்திரம். ஒரு மனிதனுடைய உடம்புல நடு எலும்பு எவ்வளவு முக்கியமோ அவன் ஒசந்து நிற்கிறதுக்கும் உட்காரத்துக்கும் எந்திருக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் எல்லாம், அதுபோல அம்பாளுடைய துவனி ரூபந்தான் நவாக்ஷரி மந்திரங்கள். அதுபோலவே ஸ்ரீவித்யா மந்திரம் என்று தெரியப்படக்கூடியதான ஷோடசாட்சரி மந்திரமும். இதுல எல்லாம் என்ன முக்கியமாக இருக்கு அப்படின்னா வாக் பீஜம், காம பீஜம், சக்தி பீஜம். இதுல சக்தி பீஜம் ரொம்ப முக்கியமானவை. வாக் பீஜம் என்றால் சிரசிலிருந்து கழுத்து வரைக்கும் இருக்கிறதான பாகம். காம பீஜம் என்றால் கழுத்திலிருந்து கடி வரைக்கும், அதாவது இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடியதான பாகம். சக்தி கூடம் என்றால் இடுப்பிலிருந்து பாதங்கள் வரைக்கும் இருக்கக்கூடியதான பாகம். இப்படி திரிகண்டாத்மிகமாக திரிகண்டேஸ்வரி அப்படிங்கிறதான 3 கண்டங்களாக நாம் இந்த சக்தி வைபவத்தை தெரிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இதுல வாக்பவ பீஜம் அப்படிங்கிறது சரஸ்வதி தேவி ஐம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை சேர்ந்தவள், சித்ரூபிணி. மாயா என்பது சக்தி பீஜம், மகாலட்சுமி ஸ்வரூபம். ஹ்ரீம் என்கிறதான பீஜாட்சர மந்திரம் ஸ்ரீம் என்றும் சில இடங்கள்ல உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். இது சத்ரூபம் என்றதான பேர். மூன்றாவது காம பீஜம். இது பிரம்மாண்ட நாயகியான சாமுண்டா பரமேஸ்வரியான சண்டிகா பரமேஸ்வரியான காளி தேவி க்ளீம் என்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். இது ஆனந்த ரூபம். அப்ப சித்ரூபம், சத்ரூபம், ஆனந்த ரூபம் என்கிறதான இந்த 3 ரூபங்கள், வாக் மாயா காமம் அப்படிங்கிறதான பீஜங்கள், சரஸ்வதி மகாலட்சுமி காளி அப்படிங்கிறதான 3 தேவிமார்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த நவாக்ஷரி அப்படிங்கிறதான மந்திரம். இதுல ஒரு முக்கியமான திருநாமம் இருக்கு, விச்சே. விச்சை, விச்சே. இந்த விச்சே என்றால் சத் சித் ஆனந்தம் அப்படிங்கிறதான பிரம்மஸ்வரூபம். பிரம்மத்துக்கு 3 ஸ்வரூபங்கள் இருக்கு, சத்து சித்து ஆனந்தம். அந்த சத்து தான் நம்ம உடம்புக்குள்ள இருந்து எல்லாத்தையும் அதனுடைய ஆற்றல் வழியாக பரிபாலனம் பண்ணி வருது. சத்து போச்சு அப்படின்னா சத்து போச்சு சொல்லுவா. உடம்பு மரணம் அடைந்தால் தமிழ்ல செத்து போயிட்டார், அது செத்து அப்படிங்கிறதா. சத்து போயிடுத்து, சத்து போனார், அவ்வளவுதான். சத்து போயிடுது உடம்பு. இனிமே என்ன இருக்கு? அசத்து தான் இருக்கு. சரீரம் அசத்து. சரீரத்தை ஆட்டி படைக்கின்றதான ஆற்றல் மகாசக்தி ஏதோ, அதுக்கு சத்து என்றதான பேர். அப்ப சத்தும் அசத்தும் சேர்ந்ததுதான் உயிர் வாழ்கின்றதான ஒரு உடம்பு. அதுபோலதான் நம்மளுடைய எண்ணங்கள், மனசா வாச்சா கர்மனா எல்லாமே சத்தும் அசத்தும் சேர்ந்துதான் இருக்கும். நமக்கு அதில் தேவை எது என்றால் சத்து. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பட்டர் மேக்கிங் கம்பெனிக்கு, அதாவது வெண்ணெய் பட்டர் மேக்கிங் கம்பெனிக்கு பட்டர் தான் இம்பார்ட்டன்ட். அதனுடைய பை ப்ராடக்டா வரக்கூடியதான மோர் அல்லது அதனுடைய எந்த விதமான இதுவும் அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆனா அதையெல்லாம் வித்து காசாக்கிடுவா வேற விதமாக. பட் அவளுடைய மெயின் கொள்கை என்ன? பட்டர் உற்பத்தி பண்றது. அப்ப அதுக்கு தான் அவளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதைத்தான் அவ சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள். மத்த பத்தி கவலை இல்லை. அதுபோல மனித ஜென்மாவுக்கு சத்தை உணர வேண்டும். எது வழியாக? அசத்தை வைத்துக் கொண்டுதான் சத்தை உணர வேண்டும். கெடுதல் இருந்தாதான் நல்லது எது என்று தெரிய முடியும் உலகத்துல. பொய் இருந்தாதான் சத்தியம் எது என்று உணர முடியும் உலகத்துல. அதுபோல அஜ்ஞானிகளும் மாயாபந்தத்தினால சூழலப்பட்டதான ஜீவராசிகளும் இருக்கிற வரையில்தான் மகான்களையும் ஜீவன் முக்தர்களையும் நம்மளால தெரிந்துக்கவும் புரிந்துக்கவும் முடியும். இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்வதுதான் ஆன்மீகத்தினுடைய பயணம். பலவிதமான மார்க்கங்கள் ஆன்மீகத்துல இருக்கு. இது ஒரு சீடன் அல்லது உபாசிகன் அல்லது உபாசிகை பராசக்தி பிரம்மாண்ட நாயகியை தாயாராக பாவனை செய்கிறார்கள். எப்பேற்பட்ட தாயார் அப்படி என்றால், குற்றம் குறை சொல்லறதுக்கு எதுவுமே இல்லாத ஒரு தாயார். ஐஸ்வர்யம், வீரம், கீர்த்தி, சீட்டான வைராக்கியம் என்கிறதான 6 குணங்களால நிறையப்பட்டவள். கோபதாபங்கள் காட்ட வேண்டிய இடங்கள்ல காளியாகவும் துர்க்கையாகவும் வராள். லாலனம் பண்ணி நம்மளை பரிபோஷிதமாகறதுக்கு மகாலட்சுமி ஸ்வரூபமாக வராள். ஞானத்தையும் வித்தையும் கற்பிப்பதற்காக சரஸ்வதி உருவத்திலே வராள். இப்படி எப்பேற்பட்டதான உருவத்துல வந்தாலும் உபாசிகனுக்கு தாய், பெற்றதாய், வளர்த்ததாய், ஏற்றுக்கொண்டதாய். பல விலங்குகளுக்கு பார்க்கலாம், விலங்குகள் பிரசவம் பண்ணும் அதுகளுடைய குழந்தைகளை. சில விலங்குகள் குழந்தைகளை அக்செப்ட் பண்ணிக்காது, தூக்கி விசிறு எரிஞ்சிடும், பக்கத்திலே அட்டை விடாது. பல விலங்குகள்ல பார்க்கலாம். அக்செப்ட் பண்ணினா தானே ஸ்தன்யபானம் பண்ண முடியும். சிறு வயசுல யாராவது காப்பாற்றுவார்கள். மாத்ரு அப்படிங்கிறதான பெருமை இருக்கக்கூடியதான ஒரு சப்தம் தான் அம்மா என்றதான திருநாமத்துக்கு இருக்கு.
3 விதமான கர்மாக்களை, உலகத்துல யாராலையும் செய்ய முடியாத 3 முக்கியமான கர்மங்களை ஒருவள் செய்வதனால அவளுக்கு மாத்ரு அப்படிங்கிறதான் பேர் வந்தது. கர்ப்பத்துல வளர்த்து வர்றது, பிரசவம் செய்து பரிபாலனம் பண்ணி வருது, அந்த குழந்தையை தன்னுடைய ஜீவன் இருக்கிற வரையில் காப்பாத்துகிறது. இந்த 3 கர்மா ஒரு தாயார் செய்வதனால் அவளுக்கு மாத்ரு அப்படிங்கிறதான பேர் வந்தது. அப்பேற்பட்டதான மாத்ருஸ்வரூபத்தில் தான் ஒரு சீடன், ஒரு உபாசிகன், ஒரு பக்தன் இந்த சண்டிகா பரமேஸ்வரியான மகாகோர ஸ்வரூபிணி பீஷணி அப்படிங்கிறதான பேரு தேவிக்கு உண்டு. பீஷணி எல்லாரையும் பயப்படுத்தக்கூடியதான ஒரு ஆற்றலும் உருவத்தையும் காட்டக்கூடியவள். இருந்தாலும் பக்தனை பொறுத்தவரையில் அம்பாள் என்னதான் பெரிய கோர ரூபத்தை எடுத்து வந்தாலும் அம்மா என்று அழைத்தாலானா அந்த உருவங்கள் எல்லாம் டிசப்பியர் ஆயிடும். அழகான காமேஸ்வரி ஸ்வரூபத்தில், லலிதாம்பிகா வடிவத்தில் அம்பாள் தரிசனம் கொடுப்பாள் அந்த பக்தனுக்கு என்கிறதான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த உபாசனைகள் எல்லாமே. அப்படி உபாசனைகள் ரொம்ப சிறந்த உபாசனை தேவி அப்படிங்கிறதான தாயார் வடிவத்துல பரபிரம்மத்தை பராசக்தி வடிவத்துல பார்ப்பதுதான் சிறந்த வழிபாடு என்றதான ஆராய்ச்சியில நிறைய மகான்கள், மகர்ஷிகள், முனிகள், பிரம்மர்ஷிகள் இருந்து சர்வ தேவாதி தேவர்களும் பல யுகங்களாக இந்த உபாசனா கிரமங்களை பண்ணி 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 கடைசியில they come to the conclusion that பராசக்தி அம்பாள் உபாசனை, ஸ்ரீவித்யா உபாசனை தான் சிறந்த உபாசனை என்றதான ஒரு நிகமனத்துக்கு சேர்கிறார்கள், ஒரு கன்க்ளூஷனுக்கு. அப்பேற்பட்டதான உத்தமமான இந்த நவாக்ஷரி மந்திரத்தை நாம் இன்று சுக்லபக்ஷ திரையோதசி பிரதோஷ தினம், இதை விட ஒரு உத்தமமான நாள் கிடைக்காது. அப்பேற்பட்டதான இந்த சுபமுகூர்த்த சுபதினத்துல இந்த நவாக்ஷரி மகாமந்திர ஜபத்தினுடைய வழிமுறைகளை தெரிந்து கொள்கிறோம். இந்த மந்திரத்தை காதாலே கேட்டாலே போரும், இதை திரும்ப திரும்ப சொல்லுங்கிற அவசியம் கூட கிடையாது. இரண்டாவது, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான உபதேசம் கிடையாது. இதெல்லாம் ரகசிய உபாசனைகள், குருவிடமிருந்து சிஷ்யனுடைய மனசிலையும் இதயத்திலையும் ஏற்றி வைக்க வேண்டியதான மந்திர உபாசனை. இந்த சோசியல் மீடியா அல்லது இந்த எலக்ட்ரானிக் வே வழியெல்லாம் இதை தெரிஞ்சுக்கிறது, கத்துக்கிறது அவ்வளவு சாக்கியம் கிடையாது. இருந்தாலும் இது பாட பద్ధதியில வரக்கூடியதுனால நாம் இதை தெரிந்து கொள்வோம். அதனால என்ன யாரும் குருவாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நான் யாருக்கும் உபதேசம் செய்கிறதாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எனக்கு அதுக்கு அதிகாரமும் கிடையாது. ஏன்னா நான் நவாக்ஷரியோ ஷோடசாட்சரியோ உபதேசம் வாங்கின தேவி உபாசகன் கிடையாது. யார் ஒருவருக்கு உபதேசம் குருமுகாந்திரம் கிடைத்து அவங்க உபாசனை செய்கிறார்களோ அவங்களிடமிருந்து உபதேசம் பெற்றால் மட்டும்தான் அந்த மந்திரத்துக்கு சித்தி உண்டாகும். அந்த மந்திரம் தான் நல்லா செயல்படும். நம்மளை பொறுத்தவரையில் நாம் எந்த காமத்தையும் உத்தேசமாக வைத்துக்கொண்டு இந்த மந்திர ஜப தியானாதிகளையோ பாராயணத்தையோ செய்யறதில்லை. அம்பாளுடைய திருப்திகரம் அம்பாளுக்கு திருப்தியாக வேண்டும், அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும். அம்பாள் நம்மளுடைய ஒவ்வொரு உடம்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு ரோம கூபத்திலையும் சர்வாங்கேஷு சண்டிகா, உடம்பில 2 அணுக்களுக்கு நடுவே இருக்கிறதான கேப்புக்கு பேர் தான் ஆகாய தத்துவம். அந்த கேப்பிலையும் சர்வாங்கேஷு அனங்கரூபமாக இருக்கிறதான இடத்திலையும் இந்த கவசஸ்வரூபிணியான பராசக்தி, பரபிரம்மஸ்வரூபிணி, பிரச்சண்டாத்மிகியான அம்பிகா அங்கேயும் வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறதான கன்விக்ஷன் தான், உணர்வு தான் கவச மந்திரத்தில் நாம் தெரிந்து கொண்டோம். அதையெல்லாம் தலைமையில் வைத்துக்கொண்டு இந்த நவாக்ஷரி மந்திரத்தினுடைய ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். அதன் பிறகு இதை காதால சிரவணம் பண்ணினாலே போதுமானது. கேட்பதனாலேயே பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்று அம்பாளுடைய திருவதனத்தினாலேயே சொன்னதான மகாமந்திர உபாசனைகள் தான் அந்த தேவியினுடைய கணவனான பரமேஸ்வரனாலேயும் அனுகிரகிக்கப்பட்டு அவராலேயும் சொல்லப்பட்டது, பிரம்மதேவராலேயும் சொல்லப்பட்டது, மகர்ஷிகளிலே ரொம்ப சிறந்ததான மார்க்கண்டே மகர்ஷியினால சொல்லப்பட்டது. இப்பேற்பட்டதான மகான்களுடைய திருவச்சனங்கள் எல்லாம் இதுல இருப்பதனால்தான் இதுல ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு மகாமந்திரத்துக்கு சமமாகிறது. அதனால இந்த நவாக்ஷரி மகாமந்திர ஜபம் அப்படிங்கிற தத்துவத்தை தெரிந்து கொள்வோம். ஓம் அஸ்ய ஸ்ரீ நவாக்ஷரி மகாமந்திரஸ்ய பிரம்மா விஷ்ணு ருத்ரா ரிஷயः. அஸ்ய ஸ்ரீ நவாக்ஷரி மகாமந்திரஸ்ய, நவாக்ஷரி மகாமந்திரத்தினுடைய ரிஷிகள் யார் என்றால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்கிறதான திருமூர்த்திகள், திருபிரம்மாதிகள், இவர்கள் 3 பேருமே இந்த நவாக்ஷரி மந்திரத்துக்கு ரிஷிகளாகிறார்கள். அந்த ரிஷிகளுக்கு நான் என்னுடைய சிரஸிலே ஸ்தானம் கொடுக்கிறேன். ஆகவே சிரஸில
நம்மளுடைய அங்குலியங்கள் வழியாக பட்டுது படாமல் இருக்கக்கூடியதான அந்த கேப்பை மெயின்டைன் பண்ணணும். சிரஸை தொட்டுடக்கூடாது. தலைமுடியை தொட்டா குளிக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. தலைமுடியை தொடர்றதே பெரிய தப்பு இந்த ஆன்மீக பூஜா மார்க்கங்கள் எல்லாம். அதனால தலைமுடியை தொடக்கூடாது. சிரஸுக்கு மேலே இப்படி விரல்களை கொண்டு போகணும் தவிர. அது எத்தனை விரல்களை கொண்டு போகணும், எப்படி கொண்டு போனதெல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்லியாச்சு. இங்கே 2 விரல் தான். அந்த எந்த விரல் நீங்களே கண்டுபிடிங்க. இதை அஸ்ய ஸ்ரீ நவாக்ஷரி மகாமந்திரஸ்யா, மகாமந்திரத்தினுடைய பிரம்மா விஷ்ணு ருத்தன் என்கிறதான ரிஷிகளை நான் தியானம் செய்கிறேன். அவர்களுக்கு உட்காருவதற்காக ஆசனத்தை கொடுக்கிறேன். என்னுடைய சிரசை அவர்களுக்கு ஆசனமாக அமைத்துக் கொள்கிறேன். சந்தஸ் வேணும். எந்த சந்தஸின் அடிப்படையில இந்த நவாட்சரி மந்திரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், அதாவது ரிஷிகள் சிட்டப்படுத்துறதான, இப்ப நம்ம ஆவாஷ்டத்துக்கு ஒரு ராகத்தை பாட முடியுமா? சில பஞ்சரத்னகத்துக்கும் அதுக்கு செட் பண்ணி வச்சிருக்கா ஒரு ராகத்தை. அதுல பாடினாதான் சரி. காயத்ருஷ்ணி அனுஷ்டுப் சந்தாம்சி, காயத்ரி உஷ்ணுக்கு அனுஷ்டுப் அப்படிங்கிறதான 3 சந்தஸ்களிலாக சந்தஸ் தேவதைகளை நான் தியானம் செய்கிறேன். நம்மளுடைய கராங்குலியங்கள்ல மத்தியமா அனாமிகா அப்படிங்கிறதான 2 விரல்களை கொண்டு ஓஷ்டத்துக்கும் நாசிகைக்கும் நடுவே பட்டும் படாம வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் சந்தஸுனுடைய இடம். அடுத்ததாக ஸ்ரீ மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வத்யோஹோ தேவதாஹா, 3 பேர் சேர்ந்து 3 ஸ்ரீலிங்கங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வத்யோ தேவதாஹா. இந்த 3 தேவிமாரையும், மகாலட்சுமி மகாகாளி மகா சரஸ்வதி அப்படிங்கிறதான 3 தேவிமாரையும் என்னுடைய இதய பத்மத்தில் நான் தியானம் செய்கிறேன். இந்த நேரத்தில் 3 விரல்கள் எதெல்லாம்? தர்ஜனி, மத்தியமா, அனாமிகா. ஆள்காட்டு விரல், நடுவிரல், மோதிர விரல். இந்த 3 விரல்களாலேய இதய பத்மத்தை தொட்டும் தொடாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். அங்க கெனடிக் எனர்ஜி அப்படிங்கிறதான ஒரு எலக்ட்ரிக் சிட்டி ஃபார்ம் ஆகிறது. ஞாசம் எதுக்கு செய்யறோம்ங்கிறதெல்லாம் கத்துட்டோம். அந்த இடத்தை சுத்தி பண்ணி அந்த இடத்துல அந்த தேவதையை ஸ்தாபிதம் செய்யறோம். அடுத்ததாக நந்தா சாகம்பரி பீமாகா சக்தயா. இதுல சக்தி, பீஜம், தத்துவம் அப்படிங்கிறதான 3 தத்துவங்களை பாராயணம் செய்ய வேண்டும். நந்தா சாகம்பரி பீமாகா சக்தயா. நந்தா சாகம்பரி பீமா 3 தேவிமார். பராசக்தி இந்த தேவி மகாத்மத்துல 11வது அத்தியாயத்துல சொல்கிறாள், நான் இன்னும் நிறைய அவதாரம் எடுக்க போகிறேன். ஷீ ரிவீல்டு ஹர் ஃபியூச்சர் அவதாரங்களை. ஏன்னா இது 2வது மன்வந்திரத்தில் நடந்ததான விவகாரம். நாம இப்போ 7வது மன்வந்திரத்தில் இருக்கோம். ஒவ்வொரு மந்திரத்திலையும் சதுர்யுகங்கள் இருக்கு. நாம இப்ப பார்க்கறது 28வது சதுர்யுகத்தில் இருக்கும். 28வது சத்தியுகம் முடிஞ்சு கொடுத்து, 28வது திரேதாயுகம் முடிஞ்சு கொடுத்து, 28வது துவாபர யுகம் முடிஞ்சு கொடுத்து, இப்போ 28வது கலியுகத்தில் இருக்கும். அப்ப 28 சத்தியுகம், 28 சத்தியுகம், அதாவது கிருதயுகம், அதுபோல 28 திரேதாயுகம், 28 ராமர்கள் போயாச்சு. அதுபோல 28 துவாபர யுகம், 28 கிருஷ்ணர்கள் போயாச்சு. இப்ப 28வது கலியுகம் நடக்கிறது. அதாவது இருக்கிறதான ரகசியம். அப்போ நந்தா அப்படின்றால் நந்தகோவருக்கு புத்திரியாக நான் பிறப்பேன். யசோதாதேவிக்கும் நந்தகோவருக்கும் புத்திரியாக பிறக்கிறாள் இந்த பராசக்தியினுடைய அம்சம். அந்த தேவிக்கு நந்தா என்றதான பேரு. நந்தனுடைய மகள். அவர்களுடைய தாயாருக்கு யசோதா என்றதான பேரு. யசோதா என்றால் என்ன அர்த்தம்? யசத்தை கொடுக்கக்கூடியவள். யசஸை யாரெல்லாம் கொடுப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் யசோதா என்றதான பேர். கிருஷ்ண பரமாத்மா யசோதா தேவியை ரொம்ப அன்பா சென்பமா கூப்பிடுவார். காரணம் என்னன்னா, கிருஷ்ணனை பத்தி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றார். ஏராளமான குத்தம் குறைகள் சொல்றார்கள். இந்த பயல் மகா திருட்டு பயல், இவன் ஊர் ஏமாத்துறான், இவன் மாயாஜாலம் எல்லாம் காட்டுறான், இவன் எங்காத்து மாமாவை குடிமையை கட் பண்ணிட்டு போயிட்டான். இப்படி என்னெல்லாமோ கம்ப்ளைண்ட் சொல்றதையும் யசோதா தேவி ஒரு நாளைக்கு அதை ஒத்துக்க மாட்டான். என்னுடைய பையனை மாதிரி சிறந்த பையன் இந்த கோலோகத்திலே யாரும் கிடையாது, போங்க எல்லாருக்கும். குழந்தைகளுடைய கீர்த்தியை, யசஸை யாரெல்லாம் ப்ரமோட் செய்வார்களோ அவர்கள் தானாம் உத்தமமான தாயார். அவர்கள் எல்லாருமே யசோதா தேவி ஆகிறார்கள். ஸோ தாய் தந்தைகள் குழந்தைகளுடைய தப்பு குறைகளை ஒரு நாளைக்கும் எடுத்து சொல்லக்கூடாது. எஸ்பெஷலி பப்ளிக்கா வீட்டுக்குள்ள அழைத்து கொண்டு போய் யாரும் தெரியாமல் 4 செவத்துக்குள்ள சொல்லலாம், சாத்தலாம், அர்ச்சனை பண்ணலாம், அபியாசம் காட்டி கொடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். வெளியில விட்டு கொடுக்காம குழந்தைகளுடைய யசஸை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க வேண்டுமா? அப்பேற்பட்டவர்கள் எல்லாம் யசோதாவாயிடுவாள். யசஸை தானம் செய்யக்கூடியவள் யாரோ அவள் யசோதா.
அதனால்தான் பகவான் வந்து அந்த ஜீவாத்மாவை தனக்கு தாயாராக எடுத்துக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த தேவி திரேதாயுகத்தில் ராமருடைய கௌசல்யாக இருந்து குழந்தையை விட்டு பிரிஞ்சு ரொம்ப சங்கடம் அனுபவிச்சு புத்திர துக்கத்தினாலையும் பக்திர துக்கத்தினாலையும் பலவிதமான துக்கங்களை அனுபவிச்சு கிருஷ்ணா ராமா 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 சொல்லியே காலத்தை கழித்து விட்டார். அந்த தேவிக்கு பகவான் கொடுத்ததான ஒரு வரம் ரெசிப்ரோகேஷன், அந்த நன்றி கடனை மறக்காமல் இருப்பதற்காக அவர் சொல்லுகிறார், என்னுடைய அடுத்த அவதாரத்துல துவாபர யுகத்தில் நீ எனக்கு தாயாராக நான் உன்னிடம் வந்து வளர்வேன். என்னை பெற்றெடுக்கக்கூடியவள் தேவியாக இருந்தாலும் என்னை வளர்ப்பதற்குள்ளதான அதிகாரத்தை நான் உனக்குத்தான் தரப்போகிறேன். ஆகவே எனக்கும் உனக்கும் இருக்கிறதான அபேதமான இந்த பந்தம், இந்த ஆன்மீக பந்தம் வந்து தொடரும் அப்படின்னு. அதுபோல பகவான் கொடுத்ததான அந்த பிராமிஸ் படியே கிருஷ்ணனுக்கு மாயா தத்துவத்தை யசோதாதேவி வழியாகவே கொடுக்கிறாள் அம்பாள். கிருஷ்ணனே மாயினுடைய கில்லாடி இருந்தா கூட அந்த மாயாஸ்வரூபனான மோகனனான அந்த மகாவிஷ்ணுவனுடைய சகோதரியான பரமேஸ்வரி மாயாரூபமாக வந்து பிறக்கிறாள் தேவி. அப்புறமா கம்சனுடைய வீட்டுக்கு எடுத்து செல்ல சொல்லுகிறார் வசுதேவரிடம். அவர் எடுத்துக்கொண்டு போய் அங்க வந்து கம்சன் இந்த குழந்தையினுடைய மாயாசுரூடியான பரபிரம்மூர்த்தியினுடைய திருப்பாதங்களை பிடித்ததுனால அவனை வதம் செய்யாமல், உனக்கு நான் மோட்சத்தை கொடுக்கிறேன், காரணம் என் திருப்பாதங்களை நீ தொட்டு விட்டாய். ஸ்மரண பண்ணினாலும் தொட்டாலும் இறைவன் வந்து பரம காருண்யமான தன்னுடைய அனுகிரகத்தை செய்கிறார். அதனால நந்தகோபருக்கு புத்திரியாக பிறந்தவள் அப்பேற்பட்டதான மகாமாயா சுரூபியான நந்தா சாகம்பரிங்கிறதான தேவி. காய்கனிகள் எல்லாம் இருக்கல்லோ அதுக்கு தேவியானவள் சாகம்பரி. இந்த சாகம்பரிங்கிறதான தேவி மகர்ஷிகளுடைய விருப்பப்படி அவர்கள் தவம் செய்து இந்த அம்பாளையை உருவாக்குறாள். அருணா அப்படிங்கிறதான ஒரு ராட்சசன் இருந்தான், ஒரு கோர அரக்கன். பலவிதமான வரங்களை வாங்கி யாராலையும் என்னை வதம் செய்ய முடியாது அப்படிங்கிறதான ஒரு வரம் பெற்றவர். எந்த பிராணினாலையும் என்னை கொல்ல முடியாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கினவர். உலகத்தில் இன்ன வரைக்கும் இருக்கிறதான எந்த ஒரு ஜீவினாலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கினவர். அதனால அம்பாள் வந்து பிராமணியாக 6 கால் இருக்கக்கூடியதான தேனி வண்டனுடைய சுரூபத்தில் மாறப்படுகிறார். லட்சக்கணக்கான தேனி கூட்டங்களை உருவாக்கி அவர்கள் வழியாக இந்த அருணா அப்படிங்கிறதான அரக்கனை கொண்டு தின்று விட்டார். அவனுக்கு மோட்சம் அடித்து அவனை அனுப்பிவிட்டாள் தேவி பூலோகத்தில். அவ்வளவு பெரிய பராக்கிரமி அந்த தேவி வந்து அடுத்த ஒரு நிகழ்ச்சியில 100 வருஷத்துக்கு மேல டிராட் ஏற்படுறது. அதாவது எந்த விதமான மழை இல்லாமல் இந்த பூமி வந்து தவிக்கிறது. ஜீவராசிகள் எதுவுமே இல்லாம அவஸ்தப்படக்கூடிய, சாப்பிட்றதுக்கு எந்த விதமான வழி இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அம்பாளை தியானம் செய்யக்கூடியவர்கள் பகவத் பக்தர்கள் அன்னைக்கும் இருந்திருந்தார்கள். அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவளிப்பதற்காக அம்பாள் வந்து பலவிதமான வெஜிடேஷன்ஸ் உருவாக்குறார். புராண கதைகளில் வந்து பலராமனுக்கு தான் இந்த கிரெடிட் போய் சேரும். முதல்ல மகாவிஷ்ணு அவதாரத்தில் பலராமன் தான் தன்னுடைய முக்கியமான ஆயுதத்தை வைத்துக்கொண்டு கிருஷி, இந்த அக்ரிகல்ச்சரை வந்து பரப்பினார் உலகத்துக்கு அப்படின்னு ஒரு பிரசஸ்தி இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த மகாசக்தி ஸ்வரூபிணியானவள் அதற்கு முன்னாடி யுகங்கள்லேயே அம்பாள் இதை காமிச்சு கொடுத்துருக்கா. அப்படி பலவிதமான பக்ஷ்ய போஷணங்களை அம்பாள் உருவாக்குறாள். புரோட்டீன்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியதான பொருள்களை உருவாக்கி இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கிறாள் தேவி. அதனால அந்த தேவிக்கு சாகம்பரி என்றதான பேர் வந்தது. அப்படி சாகம்பரி தேவியா இருக்கக்கூடியவள் அடுத்ததாக பீமா அப்படிங்கிறவங்க ரொம்ப பெரிய கோர ஸ்வரூபிணியான ஒரு தேவி. காளிக்கும் காளியா மாதிரி இருக்கக்கூடியதாக ஒரு பீமாகாரமானவள். ஹிமாலய சானுவில் வந்து ஒரு அரக்கன் அங்க போறதான, அங்க யாரெல்லாம் பகவத் பஜனம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் சிவதர்சனத்துக்காகவும் மற்ற ஆசிரமவாசிகளாகவும் இருந்தார்களோ அவர்களெல்லாம் உபத்திரவம் பண்ணிட்டு இருந்தார், துவம்சம் பண்ணிட்டு இருந்தார். அவங்க எல்லாம் இந்த அரக்கனுடைய முடிவுக்காக சக்தியிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஏன் இதெல்லாம் சக்தி வடிவமாக இருக்கு தெரியுமா? காரணம், இதெல்லாம் கிருதயுக காலங்கள்ல ஆரம்பிச்ச விவகாரங்கள். கிருதயுகங்கள்ல தான் சக்திக்கு மகத்துவம், கிருதயத்தினுடைய கடைசியில வந்து சிவனுக்கு மகத்துவம்.
அதன் பிறகு திரேதாயுகத்துல மகாவிஷ்ணுவுக்கு, துவாபர யுகத்திலேயும் மகாவிஷ்ணுவுக்கு, கலியுகத்துல கலிபுருஷனான முருகன், மகாவிஷ்ணு, மகா குருக்கள்ல முக்கியமான ஆஞ்சநேய சுவாமி, கணபதி, ஸ்ரீதர்ம சாஸ்தா, ஐயப்பன், இப்படி தெய்வங்களுடைய பரம்பரையில நிறைய வித்தியாசங்கள் வருது. அதனால அது ரொம்ப ஓல்டஸ்ட் கதைகள், நடந்த கதைகள். அப்படி ரொம்ப பெரிய பீமாகாரமான ஒரு உருவம் எடுத்து அந்த அரக்கனை கொன்று ஜீவராசிகளுக்கெல்லாம் சுபிக்ஷமான அனுகிரகத்தை கொடுத்து நல்ல பக்த சித்தியை கொடுத்து பகவத் தியானத்துக்கு உதவினாள் என்பதனால அந்த தேவிக்கு பீமா என்றதான பேரு. பீமாதேவிக்கு கோவில்கள்லாம் கொடுத்து. ஆகவே இந்த 3 சக்திகளையும் நான் தியானம் செய்கிறேன். நந்தா என்கிறதான சக்தி, சாகம்பரி என்கிறதான சக்தி, பீமா என்கிறதான சக்தி, இந்த 3 சக்திகள் எனக்கு சக்தி ஸ்வரூபமாக அமையட்டும். இதை சிரசில ஸ்தாபனம் செய்யலாம். அடுத்ததாக ரக்ததந்திகா துர்கா பிராமர்யோ பீஜானி. ரக்ததந்திகா அப்படிங்கிறதான தேவி, துர்கா என்றதான தேவி, பிராமரி என்கிறதான தேவி, இந்த 3 தேவிமாரும் பீஜஸ்வரூபமானவள். இவர்களெல்லாம் இந்த நவாட்சர மந்திரத்துக்கு பீஜஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. அந்த தேவிமாரை நான் என்னுடைய இந்த ஓஷ்டத்துக்கும் நாசிக்கும் மத்தியே தியானம் செய்கிறேன். அடுத்ததாக அக்னி வாயு சூர்யாக தத்வானி. அக்னி, வாயு, சூரியன் அப்படிங்கிறதான 3 தத்துவங்களை முகத்தில் அல்லது கண்டத்தில் அல்லது இதயத்தில் நான் தியானம் செய்கிறேன். அப்ப அக்னி, வாயு, சூரியன் அப்படிங்கிறதான 3 தத்துவங்கள் ரொம்ப முக்கியம். இந்த 3 தத்துவங்கள் தான் ஜீவாத்மா. அப்கோர்ஸ் நிறைய 36 தத்துவங்கள் சேர்ந்து ஜீவாத்மா. சுருக்கமாக என்னுடைய சீஃப் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது சூரியன், அக்னி, வாயு இவர்கள் 3 பேரும் சேர்ந்ததுதான் ஜீவாத்மாவுக்கு பிரயாண சக்தியை கொடுக்கிறது. ஜீவாத்மா அப்படின்னா ஃப்ளோட் பண்ண வேண்டாமா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் சேர வேண்டாமா, அப்படி அந்த வேகத்தை கொடுக்கிறது வாயு. அதனுடைய தன்மை என்பது அக்னி ஸ்வரூபம். அது இருக்கக்கூடியதான சக்தி என்பது சூரியன். அதுதான் ஆத்மநாயகன் சூரியன், ஆத்மகாரகன், ஆத்மசத்து அப்படின்லாம் பேரு சூரியனுக்கு. அப்பேற்பட்டதான இந்த 3 தத்துவங்கள் மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி பிரீத்தியர்த்தே ஜெபே விநியோகா. இந்த 3 தேவிமாரையும் பிரத்யக்ஷமாக தாயாராகவும் தேவிமாராகவும் நான் உட்கொண்டு அவர்களுக்கு அடிமையாகி அவர்களுடைய திருப்திக்காக அவங்களுடைய அனுகிரகத்துக்காக இந்த நவாட்சரி மந்திரத்தை ஜெபம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 கரங்களாலேயும் இதே பத்மத்துக்குள்ள வாங்கி கொள்ள வேண்டும். உள்ள பார்த்து இந்த 2 விரல்களை சேர்த்து வச்சோம்னா 5 அங்குலியங்கள் மேல் பார்த்து நிற்கிறது. அந்த 5 அங்குலியங்களையும் உள்ளுக்குள்ள இழுத்துக்கிறது. அப்படி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க கஷ்டம், நேரடியாக பார்த்தாதான் சரியாகும். அப்படி மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி பிரீத்தத்தை ஜெபே விநியோகா, இந்த 3 பேருடைய பிரீத்திக்காக நான் இந்த மகாமந்திரத்தை ஜெபம் செய்கிறேன். அடுத்ததாக முதல்ல கரன்யாசம். ஞாசம் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிச்சுட்டோம். ஆனா இந்த மந்திரம் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஞாசம் பண்ண வேண்டும். கரன்யாசம் முதல்ல அங்கன்யாசம், கரன்யாசம், அப்புறமா அங்கன்யாசம். அது ஹிருதயாதி ஞாசம் பெறுவாதுக்கு ஹிருதய ஞாசம். அப்ப கரன்யாசத்துல பீஜாட்சர மந்திரத்தை சேர்த்துத்தான் குறிப்பிட்டதான அங்குலியங்களை நாம் தர்ஜனி அப்படிங்கிறதான இந்த கட்டை விரலால் நிரடி விட வேண்டும். இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அங்க போய் கத்துக்கலாம் ஞாசத்துல. ஓகே. ஓம் ஐம் அங்குஷ்டாபியாம் நமஹ. ஓம் ப்ரீஃபிக்ஸ் பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரத்துக்கு அப்புறமா ஐம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை சேர்த்துக்கொள்றது. அடுத்தது ஓம் ஹ்ரீம் தர்ஜனிபியாம் நமஹ. அதுக்கு அடுத்ததாக ஓம் க்ளீம் மத்தியமாபியாம் நமஹ. ஐம் ஹ்ரீம் க்ளீம் அச்சா. ஓம் சாமுண்டாயை அநாமிகாபியாம் நமஹ. அடுத்தது ஓம் விச்சே கனிஷ்டிகாபியாம் நமஹ. அப்புறமா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே கரதலகர பிருஷ்டாபியாம் நமஹ. இதோட கரன்யாசம் முடிஞ்சது. கரம் என்றால் கைகள். இந்த கைகளை சுத்தப்படுத்தி அங்கெல்லாம் தெய்வ சைதன்யத்தை உருவாக்குகின்றதான மந்திர சக்திகள் தான், அந்த மந்திர கோர்வைகள் தான் நாம் இப்பொழுது சொன்னது. ஓம் ஐம் அங்குஷ்டாபியாம் நமஹ. ஓம் ஹ்ரீம் தர்ஜனிபியாம் நமஹ. ஓம் க்ளீம் மத்தியமாபியாம் நமஹ. ஓம் சாமுண்டாயை அநாமிகாபியாம் நமஹ. ஓம் விச்சே கனிஷ்டிகாபியாம் நமஹ.
ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே கரதலகர பிரஷ்டாபியாம் நமஹ. அடுத்தது ஹிருதய நியாசம். இதயத்துக்கு மட்டுமில்லை, அங்கங்களை தொட்டுக்கொண்டு செய்ய வேண்டியதான நியாசங்கள். ஓம் ஐம் ஹிருதயாய நமஹ. இதயத்தில் 3 விரல்களாக தொட்டுக்கொள்ளலாம், அல்லது 5 விரல்களையும் சேர்த்து தொட்டுக்கொள்ளலாம். வலது கரம் ரொம்ப முக்கியம். இடது கரத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அதிகாரம் இதய பத்மத்துக்கு மட்டும்தான் உள்ளது. மற்ற இடங்கள் எல்லாம் ஒரே ஒரு கரத்தை தான் உபயோகப்படுத்த வேண்டும். இங்கே 2 கரங்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். நமஸ்கார முத்தியும் செய்யலாம். நமஸ்கார முத்தை செய்கின்ற பொழுது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பாடி, இன்டலெக்ட், மைண்டு, ஜீவாத்மா, பரமாத்மா 5 விரல்கள் நம்ம உடம்புல. இப்போ பாடி, இன்டலெக்ட், மைண்டு, ஜீவாத்மா இது 3ம் இந்த 4 விரல்களும் சேர்ந்தா போல ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கும். வலது கரத்தையும் இடது கரத்தையும் சேர்த்து வைக்கிற நேரத்தில் இந்த 4ம் யாரை எய்ம் பண்ணும் அப்படின்னா, எந்த தேவதையை நாம் எண்ணுகிறோமோ, எந்த தேவதையை நாம் தியானம் செய்கிறோமோ, எந்த தேவதையிடமிருந்து நமக்கு கிடைக்க வேண்டுமோ, எது கிடைக்க வேண்டும்? இந்த பாடி, இன்டலெக்ட், மைண்டு, ஜீவாத்மாங்கிறதான இந்த உணர்வு, இந்த அவேர்னஸ், இந்த போதம் விட்டு பரமாத்மா அப்படிங்கிறதான இந்த கட்டை விரல்கள் இருக்கல்வா, இந்த அங்குஷ்டம், அந்த கட்டை விரல்கள் இதய பத்மத்தை தொடுகின்றது. அப்ப 4 விரல்கள் அந்த இறைவனை அல்லது தேவனை பார்க்கிறது. அந்த 4 விரல்கள் வழியாகவும் ரிசீவ் பண்ணக்கூடியதான அந்த தெய்வீக சக்தி இந்த பரமாத்மா அப்படிங்கிறதான இதய பத்மத்தில் கட்டை விரல்கள் வழியாக, அதாவது இந்த அங்குஷ்டங்கள் வழியாக நாம் இதய பத்மத்தை தொடுகிறோம். அல்லது நம்முடைய இதய பத்மத்தை பார்க்கிறது யாரு என்றால் இந்த அங்குஷ்டங்கள் மட்டும்தான், இந்த கட்டை விரல்கள் மட்டும்தான் இதயத்தை தொடுகிறது, பார்க்கிறது. அந்த இதயத்துக்குள்ள யார் இருக்கா? பராசக்தி, பரமாத்மா, பரபிரம்மம், மகாவிஷ்ணு, ஆதிசிவன் என்று பேர்ல தெரியப்படக்கூடியதான பரபிரம்ம மூர்த்தி ஹிருதயஞ்சாப்பியதோமுகம் அதோ நிஷ்டா விதஸ்தியாந்தே நாபியாம் உபரி திஷ்டதி ஜுவாலமாலா குலம்பாதி விஸ்வஸ்யா யதனம் மகது. மகத்ஸ்வரூபமாக இருக்கிறதான அந்த பரமாத்மஸ்வரூபம் ஜீவாத்ம வடிவத்துல ஒவ்வொருத்தருடைய இதய பத்மத்துக்குள்ளேயும் கொடிகொள்ளுகிறது. எப்படி என்றால், பஞ்ச கோஷங்களுக்கு மத்தியே பஞ்ச கோஷாந்தரஸ்திதையாக இந்த இதய பத்மத்துக்குள்ள வாசம் செய்கிறது. அதை ஜீவாத்மா என்று சொல்லலாம், ஜீவன் என்று சொல்லலாம், பிராணன் என்று சொல்லலாம், சூரியசக்தி என்று சொல்லலாம், பரமாத்மா என்று சொல்லலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம். எதை சொன்னாலும் அது பாக்கியாகும். அது எதுவும் கிடையாது, அதுக்கு மேல்பட்டதான ஒரு தத்துவம். உணர முடியாத, சொல்ல முடியாத, தெரிந்துக்க முடியாத ஒரு தத்துவம் தான் சிவஸ்தத்துவம். அந்த சிவத்துவத்தை இதய பத்மத்தில் சூட்டி காட்டுகிறது. 4 விதமாக நாம் ரிசீவ் பண்ணிக்கிறோம். பாடி, இன்டலெக்ட், மைண்டு, ஜீவாத்மா. அதாவது சரீரம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஜீவாத்மா. இந்த 4 பேரும் முயற்சி பண்ணி பிரபஞ்சத்திலிருந்து வாங்கி கொள்கிறார்கள். அதை வாங்கி எது வழியாக இன்ஜெக்ட் பண்றா? இந்த கட்டவிரல் என்று சொல்லக்கூடியதான அங்குஷ்டம் இந்த இதயம்தான் சர்வம், எல்லாம் இதயத்துக்குள்ளதான். நீங்க பல மகாமந்திரங்களை கத்துக்கிற நேரத்தில் தெரியும். வாயுர்மே பிராணஸ்திதா பிராணே ஹிருதயம் மயி அகமமிருதே அமிர்தம் பிரம்மணி. எல்லாம் உலகத்திற்கதான பஞ்ச பிராணாதிகள், தச பிராணாதிகள், 36 தத்துவங்கள் சர்வம் ஏதோ ஒன்றில் பிரதிஷ்டமாக இருக்கு. அந்த பிரதிஷ்டமானதுக்கு பிரதிஷ்டை எது என்றால் இதய பத்மம் என்றுதான். அப்ப சர்வம் இதய பத்மம் தான். அதனால்தான் மாற நாம் சந்திரத்தை இட்டுக்கிறோம், குங்குமத்தை இட்டுக்கிறோம், விபூதியை இட்டுக்கிறோம். அந்த இடம் பரிசுத்தமாக வேண்டும். அதே போல பூமத்தியம் பரிசுத்தமாக வேண்டும். பூமத்தியம் தான் ரசிக்கக்கூடியதான இடம், ரசனையை கொடுக்கக்கூடியதான இடம். அதுபோல சிரசு, நட்டனடு சிரசு, சகசிரார பத்மம் என்றுதான பேர் இருக்கு. அதுபோலவே மணிபூரக சக்கரம் என்று சொல்லக்கூடியதான தொப்பில் இடம். இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நேரடியாக உபதேசம் செய்கிற நேரத்தில் தான் இந்த ரகசியாதிகளை எல்லாம் சொல்லி கொடுக்க முடியும், செய்ய வச்சு உணர வைக்க முடியும். அப்படி ஐம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை வைத்துக்கொண்டு இதயத்தை சுத்தி செய்கிறாள். ஐம் ஹிருதயாய நமஹ, ஓம் ஹ்ரீம் சிரசே ஸ்வாஹா. ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை வைத்துக்கொண்டு சிரஸ்ல ஸ்வாஹா என்கிறதான நாமத்தை சொல்லி அந்த மகாசக்தியை பிரதிஷ்ட செய்கிறார்கள். ஸ்வாஹா ஸ்வதா தட்சிணா அப்படின்னா 3 தேவிமாருடைய பெயரை கேட்டிருப்போம். அதை தவிர்த்து வேத மந்திரங்கள்ல முடி கடைசியில 7 முக்கியமான நாமங்களை சொல்லித்தான் முடியும். அதுல ஒண்ணு ஸ்வாஹா. ஸ்வாஹா என்றால் நாம் இறைவனுக்கு கொடுக்கிறதான அல்ல தேவர்களுக்கு கொடுக்கிறதான, யாராருக்கெல்லாம் இந்த சக்தியை நாம் கொடுக்கிறோமோ,
இது வரைக்கும் வாங்கின சக்தியை என்னுடையது கிடையாது. ந மமா அக்னயே நமஹ அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதன்ன மமா. நான் அக்னிக்கு கொடுக்கிறேன், இந்த பொருள் எதுவுமே என்னுடையது கிடையாது, இது அக்னியினுடையது அப்படின்னு சொல்லி அக்னிக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். அதுதான் இங்க சிரஸ்ல வைக்கிறார். இவ்வளவு நேரம் செஞ்சதான கரன்யாசம், அதுல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய தன சக்தி, அந்த சக்தியை நாம் ஒரு பர்டிகுலர் இடத்துல உட்காத்தி அதை பிரபலப்படுத்துகிறோம். கொஞ்சம் கூட பவர்ஃபுல் ஆகிறதான விவகாரம் தான். ஒன்று இதயபத்னத்துக்கு இன்ஜெக்ட் ஆயிடுத்து எனர்ஜி, டிவைன் எனர்ஜி. இரண்டாவது சிரஸுக்கு இன்ஜெக்ட் பண்றோம். நாமல் அந்த சிரஸ்ல இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்ததாக ஓம் க்ளீம் சிகாயை வஷடு, க்ளீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை சொல்லி உபஸ்தரணம் பண்ணி சிகாயை வஷடு, சிகையில வஷட் சக்தி வழியாக அங்க ஸ்தாபிதம் செய்கிறோம். சிகை என்றால் குடுமை, டில்ட் இங்கிலீஷ்ல. அதுக்கு நிறைய வியாக்கியானம் பண்ணி அந்த செக்ஷன்ல போய் கேட்டேன்னா தெரியும், நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்ப சிகையை தொட வேண்டும். எதனால? இந்த கட்டை விரலால, இந்த அங்குஷ்டத்தினால்தான் சிகாபாகத்தை தொட வேண்டும். அடுத்ததாக ஓம் சாமுண்டாயை கவச்சாயகும், சாமுண்டா அப்படிங்கிறதான திருநாமத்தினால கவசம் என்கிறதான ஒரு மகாசக்தியை உருவாக்கி, ஹும் அப்படிங்கிறதான பீஜாட்சர இந்த பிரயோக மந்திரங்கள் நிர்வாதுக்கெல்லாம் ஓகே. இந்த ஃபட், ஹும், ஸ்வாஹா, வௌஷடு, வஷடு, இதெல்லாம் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு இந்த தத்துவங்களை. இப்போ அதுல சாமுண்டாயை அப்படிங்கிறதான மகாதேவியை கவசமாக வைத்துக் கொள்கிறோம். எப்படி? அதை பிரதிஷ்டப்பட்ட நேரத்துல சொல்லக்கூடிய அந்த ஆணி தரைக்கிறதுக்கு அந்த ஹேமர் இருக்கு, ஆணியை வச்சுட்டு ஹேமரால் அடிக்கிறோமே, அந்த அடிக்கிற விவகாரத்துக்கு பேர் தான் ஹும். அதுல ஸ்தாபிதமாகிறது, தரைக்கப்படுகிறது. ஃபட் அப்படிங்கிறதான மந்திரத்தை சொல்லி தரைக்கப்பட்டது, ஸ்வாகாயங்கிறதான மந்திரத்தை சொல்லி தரைக்கப்பட்டது. இப்போ ஹும் அப்படிங்கிறதான மந்திரத்தை சொல்லி தரைக்கப்படுகிறது. அடுத்ததாக ஓம் விச்சே நேத்திரத்ரயாய வௌஷடு, 3 நேத்திரங்களையும் வௌஷடு அப்படிங்கிறதான ஹேமரை வைத்துக் கொண்டு, விச்சே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சத் சித் ஆனந்தம், சகுணம் நிர்குணம் சகுணா நிர்குணம், சத்துகுணம் ரஜோகுணம் தமோகுணம், அகார உகார மகாரம், ஹகார ரகார ஈகாரம், ஹ்ரீம். இப்படி திரக்ஷரி திரிகண்டேசி திரிவிதா 3 சொல்லக்கூடியதான தெய்வாம்சங்கள் எல்லாம் இது உள்ள அடங்கிவிடும். அதனால்தான் விச்சே, விச்சே என்றால் சச்சித் ஆனந்தம் என்கிறதான பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். அந்த விச்சே அப்படிங்கிறதான மந்திரத்தை சொல்லி 3 நேத்திரங்களையும் நாம் தொட வேண்டும். எப்படி என்றால், இந்த தர்ஜனி அப்படிங்கிறதான ஆக்காட்டி விரலால வலது கண்ணு சூரிய நேத்திரம், மத்தியமா அப்படிங்கிறதான விரல் எடுத்து அக்னி என்கிறதான ப்ரூ மத்தியம், அனாமிகா அப்படிங்கிறதான மோதிர வெல்ல வைத்துக் கொண்டு இடது நேத்திரம் வாம நேத்திரம், தட்சிண நேத்திரம் வாம நேத்திரம். வாம நேத்திரங்கிறது சந்திரன், வலது பக்கம் சூரியன், நடுவில் அக்னி, இடது பக்கம் சந்திரன். இந்த 3 விரல்களை வைத்துக் கொண்டு இந்த 3 நேத்திரங்களையும் நாம் தொட வேண்டும். அதுக்கு பேர் தான் நேத்திரத்ரயம். 3 திரயம் என்றால் 3, நேத்திரம் என்றால் கண்கள். 3 கண்களை வௌஷட் அப்படிங்கிறதான ஹேமரால நம்ம அடிச்சு இங்க ஸ்தாபிதம் செய்கிறோம். அடுத்ததாக ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே அஸ்திராய ஃபட், இதுதான் அஸ்திர மந்திரம். முன்னாடி சொன்னீங்க உங்களுக்கு, இது இப்போ ஷூட் பண்ணியாச்சு. இனிமே இதில் எல்லாம் செட்டில் ஆயிடுது. இந்த உலகத்தில் இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க மந்திரம் நாளைக்கு கண்டுபிடிக்க போகிறது. சப்தகோடி மகாமந்திர சக்திகளும் சமஸ்த மந்திர தேவதா சக்திகளும் அனைவருமே இந்த மந்திரத்துக்குள்ள அடங்கி விட்டார்கள். என்ன? 3 பீஜங்கள் தான் உலகத்தில், வாக்பவம், காமம், சக்தம். இந்த 3 விதமான தத்துவங்கள், இதுதான் சர்வம். அந்த எல்லாத்தையுமா சேர்த்து அமைக்கப்பட்ட இடம்தான் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சே அப்படிங்கிறதான மந்திரத்தை அஸ்திர ரூபமாக பிரயோகம் செய்கிறார். அது அடிக்கிற இம்பாக்ட் இருக்கு பாருங்க, அது ஃபட் அப்படிங்கிறதான பேரு. இப்ப கையில ஜலம் எடுத்து நம்ம ப்ரோக்ஷன் பண்ணுவோமே, ஃபட் தளிக்கிறது. அதுபோல அடுத்ததாக இப்ப எல்லா சக்திகளையும் இந்த உலகத்துல பிரபஞ்சத்தில் இருக்கிறதான சமஸ்த சக்திகளையும் நம்மளுடைய உடம்புக்குள்ள ஒவ்வொரு இடங்கள்ல உட்காத்தி வச்சாச்சு. இனிமே இவங்களெல்லாம் நம்மகிட்ட எவாபரேட் ஆகி போயிடக்கூடாது, தப்பிச்சு போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம நம்மளுடைய செயல்பாடுகள்ல குத்தங்குறை வந்துடுது அப்படின்னா இந்த சக்திகள் அங்க நிற்க மாட்டா, ஓடிடுவா. இவன் பண்றதே தப்பு, ஃப்ராடு நம்பர் 1, ஊர் ஏமாத்துற பார்ட்டி. இவன் எம்மனப்பட்டு கட்டுப்பட்டு வச்சிருக்கா. நான் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் பகவான். பகவான் மந்திரத்துக்கு அடிமை. பகவான் மந்திரம் சொன்னா அவன் கட்டுப்படுவார்.
இறைவனை கட்டு போடுறதுக்கு மந்திரம் உபயோகப்படுத்தலாம். எல்லா செலஸ்டியல் பாடிஸையும் கட்டுப்படுத்துறதுக்கு மந்திரங்களை உபயோகப்படும். மந்திரம் ஒரு கயிறாட்டமா, மந்திரத்தால கட்டி போட முடியும். பகவானை கட்டி போடலாம், அரக்கனை கட்டி போடலாம், தானவனை கட்டி போடலாம், மனிதனை கட்டி போடலாம், விலங்குகளை கட்டி போடலாம். இதுக்கு ஸ்தம்பன கிரியா என்றதான பேரு. அதை சொல்லி கொடுத்தது முன்னாடி, மோகனம், ஸ்தம்பனம், உச்சாடனம், அதுல. அப்போ வந்து ஸ்தம்பன கிரியைன்னு பேரு இருக்கு. பராசக்தி பக்தர்களை பார்க்கிற நேரத்துல அமிர்த கலா நேத்திரத்தால பார்க்கறாளாம். அமிர்த கலா நேத்திரம் சொல்லறதுக்கே அவ்வளவு சந்தோஷம், சுகமா இருக்கு. இது சொல்ற நேரத்துல எல்லாம் உடம்புல மயிர் கூச்சல் சில்லு சில்லு சில்லுன்னு அடிக்கிறது. அப்ப எவ்வளவு சக்தி இருக்கு இந்த மந்திரங்களுக்கு, இந்த தத்துவங்களுக்குங்கிறது என்னால் உணர முடியாது. நடுங்கிறது உடம்பு இது சொல்ற நேரத்துல, ஓரோ மந்திரங்களை சொல்ற நேரத்துல. அப்ப இந்த நிஷ்டையோட, பயபக்தி சத்தையோட, ஆச்சார அனுஷ்டானத்தோட ஒருவர் இந்த மந்திரத்தை ஜெபம் செய்கிறார் என்றால் என்ன சக்தி இருக்கு அவங்கள்ட்ட அப்படின்னு பார்க்கணும். அப்ப அம்பாள் அமிர்தகலா வீக்ஷணத்தால பார்க்கிறாளாம். அமிர்தகலை அப்படின்றால் மரணம் இல்லாத அமரத்துவத்தை கொடுக்கக்கூடியதான, சர்வ சுகத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு வீக்ஷணம். கண்கள், அம்பாளுடைய கண்களும் மகான்களுடைய கண்களும் அமிர்த வீக்ஷணம் இருக்கக்கூடியது. நாம் இறைவனிடம் தரிசனம் செய்ய போகிற நேரத்துல நாம் பகவானை பார்க்கிறோமோ இல்லையோ பத்தி கவலைப்பட வேண்டாம். பிரார்த்தனை செய்கின்றது இறைவன்கிட்ட ஒண்ணு விஷயத்த சொல்லணும். இறைவா நீ என்ன பாரு, நான் எங்கேயோ நின்றுட்டு இருக்கேன். நான் ஜெனரல் டிக்கெட்டு, இந்த சொகுசு சேவை, அப்புறம் உப்மா சேவை, இந்த டிக்கெட்ல நான் வாங்கிட்டு 1000-500 எல்லாம் கொடுத்து வாங்கிட்டேன். நான் நிற்கிறது லாஸ்ட் கியூ, ஜெனரல் கோட்டா இருந்துருக்கேன். நான் எனக்கு பார்க்க முடியுமா முடியாதா எனக்கு தெரியாது, அனாசப்பட்டு வந்துட்டேன். அதனால நீ என்ன பாரு அங்கிருந்து, உன்னுடைய பார்வை சர்வதோன் முக்கிய நமகான்னு சொல்லியிருக்கல்லவா, எங்க வேணாவும் பார்வை எத்துமே. இல்லை நான் பாட்டுக்கு இங்க நின்றுட்டு இருக்கேன் ஒரு சைடுல, தயவு செஞ்சு என்ன பாரு இறைவா அப்படின்னு கோவில் பக்கம் போனாலே சொல்லி விடணும். நமக்கு தரிசனம் நம்ம பகவானை பார்க்கணும் அவசியமே கிடையாது, பகவான் தான் நம்மளை பார்க்கணும். பகவான் நம்மளை பார்ப்பதற்காகத்தான் நாம போய் அங்க நிற்கிறோம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு பார்க்கறதுக்காக பகவானை போய் அங்க நின்றுட்டு இருக்கோம், கிடையாது. அதனால தான் எல்லா இடங்கள்லையும் பகவான் கூப்பிட்டா தான், பகவான் கூப்பிட்டு கொடுத்தா தான் அவருடைய தரிசனத்தை நம்மளால் அடைய முடியும். நிறைய பேர் கோவிலுக்கு போற பெருவழியில் போற வழியில ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகும், வேற ஏதாவது எமர்ஜென்சி கால் வரும், கோவில் போவான், திருப்பி போயிடுவேன். நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் வரல அப்படின்னு நான் போயிடுவேன். ஸோ யாருக்கு அந்த இன்விடேஷன் இருக்கோ அவர்களால் மட்டும்தான் இறைவனிடம் நெருங்க முடியும். இதுதான் இருக்கிறதா ரகசியம். ஆகவே இந்த ஸ்தாபிதம் பண்ணி இருக்கக்கூடியதான சக்திகள் எல்லாம் நம்ம உடம்பை விட்டு வெளியில போயிடக்கூடாது. வெறுத்து போயிடுவா சில பேர். சொல்றது ராமா 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 ராமா, இடிக்கிற சிவங்கோவில் சிவங்கோவில் சிவங்கோவில், எங்க ராமனுக்கும். அப்போ நம்மளுடைய செயலும் நம்மளுடைய சொல்லும் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் இந்த தெய்வ சைத்தன்யம் அங்கேயே கண்டினியூ ஆகும். அல்லனா அந்த இடத்த விட்டு விலகி ஓடப்படுறதுக்கு ட்ரை பண்ணிடும். நாம போயிட்டு வீடு வாங்குவோம், இல்லை வாடகைக்கு போய் இருப்போம், அக்கம் பக்கம் எல்லாம் எக்கச்சக்கமான இரிட்டேஷன் அப்படின்னா வில் நாட் கண்டினியூ டு ஸ்டே இன் தட் ஹவுஸ் இல்லையா. அங்கேருந்து வெளியில போக வழி பார்ப்போம். கான்ட்ராக்ட் எப்போ முடியறதோ உடனே தப்பிச்சு வெளியிட வேண்டியது. அதுனா பெனால்ட்டி கொடுத்தாலும் விட்டு ஓடிடுவான் அந்த இடத்த. அதுபோலவே தெய்வீக சக்திகள் மந்திரத்துக்கு அடிமையாகி கட்டுப்பட்டு உட்காரு. ஆனா உட்கார்ந்த பிறகு தேவையான கம்ஃபர்ட் கொடுக்கல அப்படின்னா, இந்த தெய்வத்துக்கு பிரீதிகரமான காரியங்களை நாம் செய்யலை என்றால், இந்த தெய்வீக சக்தி அங்க நிற்காம வற்புறுத்தி நிற்க வச்சோமானா அது சாபம் போடும், இடிக்கும், அந்த இடமே டேமேஜ் ஆயிடும். அப்படின்னு சில இடங்கள் நடக்கும். ஆனா அது ரொம்ப ரயர். தெய்வத்துக்கு கருணை வடிவம். தெய்வம் ஒரு நாளைக்கு யாரையும் பனிஷ் பண்ணாது. உபகாரம் பண்ணாட்டில் உபத்திரம் பண்ண மாட்டா தெய்வம். மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த சுபாவம், உபகாரம் பண்ணாட்டில் உபத்திரம் பண்ற சுபாவம். ஆகவே இவர்களெல்லாம் இங்கேயே கட்டி போடுறதுக்காக ஒரு பிரயோக மந்திரம் இருக்கு. அதுக்கு பேர் தான் பூர் புவசுவரோம் இதி திக்பந்தகா. பூர் புவசுவரோம் அப்படின்னா திரிலோகங்கள். இது திரிபுடி மந்திரம்னு பேர் இருக்கு. பூர் புவசுவஹா. உலகத்துல எந்த ஒரு பொருளையும் பரிசுத்தம் பண்ண வேண்டுமானால் இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னா போரும். இதுக்கப்புறம் தெய்வ மந்திரத்தை கூட சொல்லணும் அவசியம் இல்லை. சும்மா கையில ஜலம் எடுத்துட்டு எந்த ஒரு பொருளிலுமே பூர் புவசுவஹா அப்படின்னு புரோக்ஷன் பண்ணிட்டா போரும், பரம சுத்தி ஆயிடும். கங்கேச்ச யமுனே ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதம் குரோன்னு சொல்லி ஸ்நானம் பண்ற மாதிரி சப்த நதிகள், 64 கோடி நதி தீர்த்தங்கள் இருக்கு இந்த பூலோகத்தை ஒட்டி. சர்வ தீர்த்தத்திலிருந்து கொண்டு வந்ததான ஜலத்தால புரோக்ஷனம் பண்ணா எப்படி பரிசுத்தமாகுமோ அது போலவே பூர் புவ ஸ்வா அப்படிங்கிறதான இது 3 வெலாசிட்டி சொல்லுவா. பிரம்மத்தினுடைய வெலாசிட்டி பூர் புவ ஸ்வா வியாப்தமாக இருக்கு. இந்த 3 உலகங்களிலையும் வியாப்தமாக இருக்கக்கூடியதான வர்க்க சேதஸ் தேஜஸ்னு பேர் இருக்கு. வர்க்க தேஜஸ்னு பேரு. இந்த தான் விஸ்வாமித்திர மகர்ஷி சாவித்ரி காயத்ரியில உபயோகப்படுத்தினார் இந்த ரகசியத்தை. அதனால்தான் காயத்ரி மந்திரத்துல பர்கோ தேவஸ்ய தீமகி அப்படிங்கிறதா நாம் வரும். வர்க்க தேஜஸ் தானாம் இந்த பிரபஞ்சத்துல
14 உலகத்திலையும் சமஸ்த பிரம்மாண்டங்களிலையும் 224 புவனங்களிலையும் வியாப்தமாக இருக்கக்கூடியதான மகாசக்திக்கு பேரு வர்க்க தேஜஸ். அந்த வர்க்க தேஜஸ் தான் நாம் சூரியன் வழியாக சூரியனிடமிருந்து நமக்குள்ள வாங்கிக் கொள்கிறோம். சூரியனிடமிருந்து நம்மளால வாங்கிக்க முடியும், மற்றவங்களுடைய வாங்கிறதுல பிரயோஜனம் இல்லை. மற்றவங்கள கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்கா. இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள், விடிய காலத்துல சூரியன் உதிச்சிருக்கிற நேரத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தா கூட அவங்களெல்லாம் யாரும் போதனை பண்ணலை. இந்த சூரியனோட பிரகாசம் ஒன்று மட்டுமே போரும், இந்த ஞான ஒளி. அதே நேரம் இரவு நேரத்தில் லட்சக்கணக்கான நட்சத்திர மண்டலங்கள் சோபிக்கிறது, ஜொலிக்கிறது. அதனால நம்மளுடைய இருட்டு போறதில்லை, நமக்கு அப்போ இருட்டாகத்தான் இருக்கு, அங்க பிரகாசம் தேவைப்படுறது அல்லவா. அதுதான் வர்க்க தேஜஸ். அந்த வர்க்க தேஜஸ, அந்த வர்க்க தேஜஸினுடைய 3 பாதங்கள் தான் பூர்புவஸ்வ. அப்படி பூர்புவஸ்ஸு வரோம் இது திக்பந்தஹ, இந்த 3 மந்திரங்களை சொல்லி நாம் இப்போ எங்கெங்கெல்லாம் எந்தெந்த தெய்வீக சக்திகளை இந்த உடம்புல உட்காத்தி வைத்திருக்கோமோ, தியானம் பண்ணி இருக்கோமோ, சங்கல்பம் பண்ணி இருக்கோமோ, அவர்களெல்லாம் அங்கங்கேயே உட்காத்தி வைக்கிறதுக்கு அவர்களை கட்டி போடக்கூடியதான ஒரு கயிறு தான் இந்த திக்பந்தனம். 2 கரங்களையும் எடுத்துக்கொண்டு வலது கரம் இடது தோல் மேலையும், இடது கரம் வலது தோல் மேலையும் தட்டிக்கொள்வதுதான் திக்பந்தனத்தினுடைய ஃபங்க்ஷன், கிரியை. இப்படி கரன்யாசம், அங்கன்யாசம், மகாசக்திகள் இவர்கள் எல்லாம் அந்தந்த இடங்கள்ல அவங்களுக்கு உரிமையான இடங்கள்ல உட்காத்தி வச்சு நம்மளுடைய உடம்பை திவ்ய சரீரமாக்கி விடுகிறோம். நம்மளுடைய சாதா சரீரம் மந்திரம் ஜபிக்காமல் இருக்கிற வரையில் இந்த மந்திரங்களை ஜபிச்ச உடனேயே நம்மளுடைய சரீரம் திவ்ய சரீரமாகிறது. யாருக்கெல்லாம் திவ்ய சரீரம் இருக்கோ அவர்களை தேவர்கள் என்று அழைப்பார்கள். திவ்யத்துவத்துக்கு தெய்வத்துக்கும் ஒண்ணுதான். அதனால தேவர்களும் இறைவனும் பகவானும் எல்லாம் சொல்லப்படக்கூடியதான மகான்கள்ல எப்படி தேஜோமயமாக சத்திய வடிவமாக அமரத்துவமாக இருக்கிறார்களோ அதுபோல நம்மளுடைய உடம்பை ஆக்கிக் கொள்வதுதான் இந்த அங்கன்யாச கரன்யாசாதி மந்திரங்களால செய்யக்கூடியதான சடங்குகள்லேருந்து நாம் திவ்யத்துவத்தை அடைகிறோம். இனிமேதான் நமக்கு எலிஜிபிலிட்டி வருது. எதுக்கு? அந்த பராசக்திங்கிறதான மகா மகத்தத்துவத்தை, அந்த வர்க்க தேஜஸுக்கு காரணமாக இருக்கிறதான காரணபூதையான அந்த திவ்யஸ்வரூபிணியை நாம் தியானம் செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்ததாக தியானம். வித்யுத்தாம சமப்பிரபாம் மிருகபதி ஸ்கந்தஸ்திதாம் பீஷணாம் கன்யாபிஹி கரவால கேடவிரசத் ஹஸ்தாபிராசேவிதாம் ஹஸ்தைச்சக்ர கதாசிகேட விசிகாம் சாபம் குணம் தர்ஜனீம் விப்ராணாமன ஆத்மிகாம் சசிதராம் துர்காம் திரிநேத்ராம் பஜே. விப்ராணாமனலாத்மிகாம் சசிதராம் துர்காம் திரிநேத்ராம் பஜே. விப்ராணாமனலாத்மிகாம் சசிதராம் துர்காம் திரிநேத்ராம் பஜே. இப்படி அம்பாளுடைய தியானம். இந்த தியானத்துல வித்யுத் தாம சமப்பிரபாம். வித்யுத் தாமம், வித்யுதி அப்படின்னா பிரகாசமானது, சொலிக்கக்கூடியது, பிரைட் லைட். ஸ்பான்டானியஸா சடனா லைட், ஒரு சுவிட்சை போட்டது லைட் எப்படி பளிச்சுன்னு அடிக்கிறதோ அது மாதிரி சமப்பிரபாம், ஈக்குவலைஸ்டான மிதமான, நம்ம கண்களுக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு. ஏன்னா பகவானுடைய இந்த சக்தி ரொம்ப பெரிய சக்தி. மனிதனுடைய கண்ணுக்கு ஒரு லிமிட் இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கறதுக்கு. அப்ப நமக்கு கண்ணுக்கு குளிர்மையும் பக்தியும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் கான்பிடன்ஸையும் கொடுக்கக்கூடியதான ஒரு பிரகாசமாக இருக்க வேண்டும். அந்த பிரகாசத்தை தான் வித்யுத்தாம சமப்பிரபாம் மிருகபதி. மிருகபதி என்றால் லயன், அதாவது சிம்மம். சிம்மத்துக்கு மேல அமர்ந்திருக்கக்கூடியவள், சிம்ஹாரூடையானவள். இந்த சிம்ஹாரூடையாக இருக்கிற தேவி தன்னுடைய இந்த பாதங்களை, அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடியதான பாகத்தை பூராவுமே கால்கள்னு சொல்லிக்கலாம். அந்த பாகத்தை எங்க வைத்திருக்காளாம்? ரொம்ப முஷ்டி துஷ்டி இருக்கக்கூடியதான இடம் எது? ஸ்கந்தம், தோள்பட்டை தான் ரொம்ப பலம் அதிகம். நால்காலிகளுக்கு எல்லாருக்குமே தோள்பட்டை ரொம்ப பலம் அதிகம். நமக்கும் தோள்பட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். தோளுக்கு ரொம்ப முக்கியமான இடம் பிடித்தவர் யார் என்றால் முருகப்பெருமான். 12 கரம், அதுபோல அவருடைய தோல், விகசிதமான இந்த தோல். ராமருக்கும் தோள்பட்டைக்கு ரொம்ப மகத்துவம் கொடுத்து வர்ணிக்கிறார், மகாவிஷ்ணுவுக்கும் ரொம்ப வர்ணிக்கிறார். ஸோ எல்லாருக்குமே இந்த தோள்பட்டை ரொம்ப பலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்றோம். அப்போ இங்க ஸ்கந்தஸ்திதாம் பீஷணாம், பயத்தை ஊட்டுகின்றதான மகா கோரஸ்வரூபிணியான பரமேஸ்வரி சிங்கத்தினுடைய அந்த தோள்கள்ல தன்னுடைய கால்கள்
அப்படி அர்த்த பத்மாசனஸ்தையாக அமர்ந்து தரிசனத்தை கொடுக்கிறாளாம். அப்பேற்பட்டதான தேவியை நான் தியானம் செய்கிறேன். கன்யாபிகி கரவாள கேடவிலசத் ஹஸ்தாபிராசேவிதாம். கன்யாபிகி நிறைய கன்யகைகள், அதாவது அம்பாளுடைய மேடன் சொல்லுவாள், அம்பாளுடைய தோழிகள், அம்பாளுடைய யோகினி தேவிகள், இவர்கள் எல்லாம் என்ன பண்றாளாம்? கரவாள கேட விலசத். கரவாளம் அப்படின்னா வாளு, கரத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான வாள், ஸ்வாடு, கட்கம், பல 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 பலாது மின்னக்கூடியதான ரொம்ப மூர்ச்சி இருக்கக்கூடியதான கரவாளங்களை கேட விலசத் தங்களுடைய இந்த பிரகாசிதமான இந்த வாளை கையில வைத்துக்கொண்டு ஹஸ்தாபிரா சேவிதாம் கரங்களை வைத்துக்கொண்டு அம்பாளுக்கு சுற்றில் நிற்கிறார்களாம். கோடிக்கணக்கான சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதாயே நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாள் வியாக்கியானத்துல அப்படி கோடிக்கணக்கான தேவிமார் அம்பாளுடைய பரிச்சாரகர்கள் இந்த மின்னி திளங்கக்கூடியதான ஜொலிக்கிறதான ஒரு திருவாளை கையில வைத்துக்கொண்டு சோபிதமாக அம்பாளோட சுற்றி நிற்கிறார்களாம். அப்படி நான் தியானம் செய்கிறேன். இந்த மாதிரி தியானம் பண்ண பயங்கரமான தைரியம் வரும். கோபதாபங்கள் பயம் எல்லாம் விலகிவிடும். மூலாதார பத்மம் ஸ்பான்டானியஸ்லி ரிப்பேர் ஆயிடும். ஆட்டோ ஹெட் கிளீனிங் சொல்லி முன்னாடி காலத்துல இருந்த விசிஆருக்கு இருந்தது, அதே ஆட்டோமேட்டிக்காக கிளீன் பண்ணிக்கும். அது மாதிரி இம்மீடியட் கிளீனிங் ஆயிடும். அதற்கப்புறமா ஹஸ்தை சக்கர கதாசிகேட விசிகாம் சாபம் குணம் தர்ஜனீம். கைகளில் பிடித்து கொண்டிருக்காள். தர்ஜனி அப்படிங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல், இந்த விரலால அமர்த்தப்பட்டு ஒரு லாக் ஆட்டமா கிரியேட் பண்ணிருக்கா. தர்ஜனியும் அங்குஷ்டத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியதா ரெண்டையும் சேர்த்து லாக் ஆட்டம் ஆயிடும். அந்த கரங்கள்ல சகுணாம் அந்த வச்சிருக்கக்கூடியதான இதை ஹஸ்தை சக்கர கதாசி, கரங்கள்ல ஹஸ்தத்துல கதை சக்கரம், கேடம் விசாகம், இந்த வாளு பரிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அஸ்திரங்கள் எல்லாம் சஸ்திரங்கள் எல்லாம் தன்னுடைய கரங்கள்ல சாபம் குணம் தர்ஜனீம். குணம் என்றால் கதை என்றுதான் அர்த்தம். அம்பு வில்லு அங்குஷம் சாபம் பாசம் இப்பேற்பட்டதான அஸ்திர சஸ்திராதிகள் எல்லாம் தங்களுடைய கரங்களில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். பிப்ராணாம் மனலா ஆத்மிகாம் சசிதராம் துர்காம் திரிநேத்ராம் பஜே. பிப்ராணாம் பிரகாசிதமாக பிரமையை ஊட்டுகின்றதான அல்லது பிரமையை போக்குகின்றதான ஜோதிர வடிவமாக அந்த பராசக்தி, கலாத்மிகாம் ஆத்ம வடிவமான சக்தி. இப்பேற்பட்டதான பராசக்தியின் உருவத்தை நாம் தியானம் செய்கின்ற பொழுது நம்மளுடைய 15 கலைகளும் சுத்தமாக்கப்படுகிறது. 16வது கலை நமக்கு கிடைக்காது. 16வது கலை ஒரே ஒரு தான் உள்ளது, சதாசிவனுக்கு. அது யாரும் கிடைக்காது அந்த 16வது கலை. அதனால 16வது கலை மனித உலகத்துக்கு அதிர்ஷ்டமானது. ஸோ சதுர்தசி முடிஞ்சதுக்கு அப்புறமா பஞ்சதசி, அதுக்கப்புறம் ஷஷ்டதசின்னு வராது, அதுக்கப்புறம் பிரதமம் வந்துடும் அல்லவா. இந்த 16வது கலை பகவானுக்கு ஒருவருக்கு மட்டும், சதாசிவனான பரம பிரம்மமூர்த்திக்கு ஒருவருக்கு மட்டும்தான் வரும். நமக்கெல்லாம் 15ஓட நிறுத்திக்கிறது. பிப்ராணாம் அனலாத்மிகாம் சசிதராம். சசி அப்படின்னா சோமன், அதாவது சந்திரன். சந்திரக்கலையை கிரீடத்துல சிரஸ்ல தாரணம் செய்திருக்கக்கூடியதான அந்த துர்காதேவியை, 3 முகங்களோடு இருக்கக்கூடியதான துர்காதேவியை நான் பஜனம் செய்கிறேன், தியானம் செய்கிறேன், புகழ்கிறேன், அம்பாளுடைய திருநாமங்களை சொல்லுகிறேன். மந்திரத்தை சொல்வதும் மந்திரத்தை தியானம் செய்வதும் இரண்டும் ஒன்றேதான். ஒன்லி டிஃபரன்ஸ், மந்திரத்தை சொன்னதோட போயிடும். தியானம் செஞ்சா உடம்புக்குள்ள அந்த டிஎன்ஏ இறங்கும். இப்போ மருந்திருக்கு சொல்றதோட அந்த மருந்தை சாப்பிட்டா தான் மருந்துடைய எஃபெக்ட் நம்ம உடம்புக்குள்ள பாதிக்கப்படும். அதுபோல ஆனால் மருந்திருக்கு சொல்லாதாலே பாதி சூக்கோடு போயிடும், வேதமாயிடும். சில பேருக்கு டாக்டரை பார்த்தாலே ஊரெல்லாம் போயிடும். அவங்க மெடிசன்ல சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, டாக்டரை பார்க்கணும், அவ்வளோதான். அதுபோல மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. மந்திரங்களை பார்த்தா கூட போயிடும் கண்ணால, மந்திரங்களை காதால கேட்டா போயிடும். மந்திரங்களை சொல்லவும் செஞ்சாலோ அதனுடைய பூர்ண டிகாக்ஷன், அந்த ஃபுல் பவர்ஃபுல்லான அந்த எசன்ஸ் இருக்க சக்தி ரசம் அது உள்ள இறங்கும். அதனால ராச கிரீடை, ராச விலோலம், ராச அப்படிங்கிறதான அந்த ரசத்தை மகாலட்சுமி ஸ்வரூபிணியான இந்த ராதாதேவி. அதனால கிருஷ்ணனுக்கு ராதை இல்லை என்றால் கிருஷ்ணனுக்கு பெரிய மதிப்பில்லைன்னு சொல்ல காரணம், சக்தி இல்லை என்றால் சிவனுக்கு மதிப்பில்லை சொல்ல காரணம். அதனுடைய ரசம் அதுதான். இப்ப நம்ம காதால கேட்கலாம், கண்ணால பார்க்கலாம், இதெல்லாம் ஓகே. நமக்கு உள்ள உட்கொள்ள வேண்டுமே, அனுபூதி, எக்ஸ்பீரியன்ஸ் தானே காட் இல்லவா. ஆன்மீகத்தினுடைய கடைசிங்கிறது என்னது? அனுபவம். எல்லாரும் சொல்றா பகவான் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார், எக்கடி எப்படியோ இருக்கட்டும், நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன இருக்கு? ஹவ் ஆர் வி ரியலைசிங்? ஆர் வி கெட்டிங் எனி கிளிம்ஸ் ஆஃப் அந்த டிவினிட்டி? அதை அனுபவிக்க முடியறதா? அப்படியானா ஓகே. எல்லாருக்கும் பணம் இருக்க சொல்லி கைலாசம் போவார்கள், போய் சுற்றி வருவாங்க, ஒன்றும் அனுபூதி இருக்காது.
அந்த பார்டர்ல என்டர் பண்ற நேரத்திலே கை காலில் அப்படி நடுங்கணும், அப்படியே கூஸ் பம்ப் அடிச்சு இந்த தெய்வீக சக்தியை உணர வேண்டும். ஒவ்வொரு ரூபங்களும் ஏது நிற்கணும். அப்படியே எப்படி இருக்கும்? சர்வாங்கேஷு ரோமகூபேஷு சாமுண்டா. சண்டிகா பரமேஸ்வரி கைலாசத்துக்கு வந்தா இருக்கிறதான சந்தோஷம் இருக்கு, அம்பாள் குதிக்கிறாள். அப்படி அது மாதிரி உடம்புல வந்து தேஜோமயமாக டிரான்ஸ்மிட் பண்ண வேண்டும், அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அதுதான் டிவினிட்டியினுடைய அனுபவம். அந்த அனுபவத்தை இந்த மாதிரி மகாமந்திரங்களை அர்த்தம் தெரிஞ்சு நாம் புஜிப்பதனால, காட் இஸ் ஏ கன்சியூமபிள் ப்ராடக்ட். ஓகே, பகவானை வந்து நான் சாப்பிட வேண்டும். அடிக்கடி சொல்லுவேன், திருப்பதி லட்டு ஞாபகம் வச்சுக்கோ, கிடைச்சா சும்மா பக்கத்துல கொண்டு கொடுக்க முடியும், நம்ம தான் முதல்ல வாயில போட்டுவோம். கோவிந்தா 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 சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேரும் அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்கடேஸ்வரன். அப்படி உணவுப் பொருளை நாம் உண்கிற மாதிரி கிருஷ்ணா அப்படிங்கிறத நாமத்தை உண்டு ரசிக்க வேண்டும், ராமாயங்கிற நாமத்தை உண்டு ரசிக்க வேண்டும். தியாகபெரும ராமநாமத்தை ரசித்தார் இல்லையா? ராமநாமத்தில் இருக்கிற ரசனை வந்து அவர் உண்டார். பரமேஸ்வரனும் ராமநாமத்தினுடைய ரசனையை உண்ணுகிறார், அவரும் ராமா ராமா ஜபம் செய்கிறார். இப்படி பகவன் நாமாவதை நாம் உண்ண வேண்டும். அது நம்ம உடம்புக்குள்ள போய் டைஜஸ்ட் ஆகி ரத்தத்துல பூராவும் கலந்து அந்த ஜீவாத்மாவில் இருக்கக்கூடியதான பிளமிஷஸ் அழுக்கு எல்லாத்தையும் கழுவி கிளீன் பண்ணி பரிசுத்தமான சுத்த ஸ்படிக சங்காசம் தினேத்திரம் பஞ்சவக்தகம் கங்காதரம் தசபுஜம் அப்படிங்கிறதான அந்த உருவத்தை ஸ்பஷ்டமாக நம்மளுடைய இதயபத்மத்துக்குள்ள கிறிஸ்டல் கிளியரா வந்து பிரதிபிம்பம் பண்றதுக்குள்ளதான ஒரு சக்தியை இந்த மந்திரங்கள் கொடுக்கும். இதற்கு அடுத்ததாக லாமித்யாதி மானசோபசாரைஹி சம்பூஜ்யே சம்பூஜ்யமானஹா அப்படின்னு சொல்லிக்கலாம். லகாரம், ஹகாரம், யகாரம், ரகாரம், வகாரம், சம்ஹாரம். லம் பிரதிபிதத்வாத்மிகாயை சாமுண்டாயை கந்தம் கல்பயாமி நமஹ. மானச பூஜை பண்ணலாம். இதுக்கு அடுத்ததாக இந்த மந்திரத்துல தியான ஸ்லோகத்தை சொன்னதான அந்த துர்காதேவியை வந்து இதயபத்மத்துல உட்கார வைத்து, இதயபத்மத்தை மாதிரி அழகான புஷ்பம் உலகத்துல இல்லை, அதனால இதய புஷ்பம் என்றுதான பேர் இருக்கு. இந்த இதய புஷ்பத்தில் தான் இறைவன் வாசனை செய்ய விரும்புகிறார். டிவினிட்டி எங்க தங்கும் அப்படின்றால் இதயத்துக்குள்ளதான் தங்கும், இதயத்துல தான் தங்கணும். ஏன்னா சர்வம் இதயத்துல தான் பிரதிஷ்டம் பண்ணியிருக்கா. இந்த சர்வ வேத மந்திரங்களாலேயும் நிரூபிக்கப்பட்டதான ஒரு சத்தியம் என்ன என்றால், பிரபஞ்சத்தில் இருக்கிறதான சமஸ்த சக்திகளையும் நம்முடைய இதய பத்மத்துக்குள்ளதான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. ஆத்மாவை மட்டும் ஆத்ம பிரதிஷ்டிதம், ஆத்மாவை மட்டும் ஆத்மாவிலே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. மற்ற அத்தனை தத்துவங்களையும் இதய பத்மத்துக்குள்ள பிரதிஷ்டை பண்ணியிருக்கான். நான் அதை வந்து செப்பரேட்டா ஒரு நாளைக்கு சொல்றேன். இந்த யாரை எங்கெங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. வாயுவை வந்து நாசிகா பிரதிஷ்டிதம், கோபத்தை வந்து ருத்ரன்ல பிரதிஷ்டிதம், பலத்தை வந்து இந்திரன்ல பிரதிஷ்டிதம், அக்னியை வந்து நேத்திரத்துல வந்து பிரதிஷ்டிதம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பிரதிஷ்டை பண்றான். அந்த விவகார அந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது. அதை நான் அப்புறம் சொல்லித்தரேன் இன்னொரு தடவை. இப்படி லகாரத்தினால கந்தத்தை வந்து மானஸ்வரூபமாக பூமிதான் கந்தம். இப்போ சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம் அப்படிங்கிறதான பஞ்ச தன்மாத்திரா ரூபம் இருக்குல்லவா, பஞ்சபூதங்களுடைய டிரைவ்டு ஃபார்ம் தான் அல்லது மாற்று உருவம் தான் பஞ்ச தன்மாத்திரைகள். பூதங்களை டைரக்டாக தொடர்ந்து கஷ்டம், தன்மாத்திரைகள் வழியாக உணர முடியும். இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருந்தாச்சு. கந்தம் என்றால் பூமி, வாயு என்றால் தூபம், அக்னி என்றால் நெருப்பு, ஒத்தவளுக்கு காட்டுவோமே அது. அமிர்தம் என்றால் நிவேதன பொருள்கள், ஆகாரம், ஹவிசு. இப்படி ஒவ்வொரு பொருள்களை வைத்துக்கொண்டு மானஸ்வரூபமாக இந்த பூஜையை செய்ய வேண்டும் மனசுக்குள்ள. அப்பலம் பிரதிபி தத்வாத்மிகா ஏய் சாமுண்டா ஏய் கந்தம் கல்பயாமி நமஹ. சந்தனம், குங்குமம் ஏதாவது விட்டு கொடுக்கறது. பிரபஞ்சத்துல நேச்சுரல் ஃப்ரெக்ரண்ட் உலகத்துல இது அப்படின்னா சந்தனம் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம் இயற்கையாகவே நேச்சுரலான சுகந்தத்தை கொடுக்கக்கூடியது. மற்ற பொருள்கள் எல்லாத்துலேயும் நாம ஏதாவது ஆட் பண்ணலாம். குங்குமத்தில் ஆட் பண்ணலாம், விபூதியில் ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து இயற்கையான மனம் கிடையாது. சந்தனத்துக்கு ஒண்ணுக்கு மட்டும்தான் இயற்கையான மனம். அப்பேற்பட்டதான அந்த சந்தனம் என்பது வந்து பூமி தத்துவத்தை வந்து அம்பாளுக்கு பொட்டாக ஒரு டில்ட்டு குங்குமமாக இந்த திருநெற்றியில இட்டு கொடுக்கிறது. பாவனை பண்ணிக்கணும். நம்ம மானசீகமாக இந்த பூமி அப்படி நம்ம கரத்தால தூக்க வேண்டியது. நம்ம திருவாசகத்துல வந்து மாணிக்க வாசகர் சொல்றார், இந்த பிரபஞ்ச கோலம் என்பது வந்து என்னுடைய கையில் ஒரு நெல்லிக்காய் மணி போல தோன்றுகிறது அப்படிங்கிறார் அல்லவா. அந்த லெவலை பார்க்கணும். அதே மாதிரி நாமளும் பூமி அப்படி பிளக் பண்ண வேண்டியது. ஆகாசத்தை சுத்தின்னு இருக்கேன், அப்படி பிளக் பண்றது அங்கேருந்து செடி கொடிகள்ல இருந்து காய்கனிகளை பறிக்கிற மாதிரி பூமி அப்படி தூக்கி எடுத்துட வேண்டியது. அம்பா அப்படி தெரிந்த தீர போட்டு கொடுக்குறது, ஒட்டுறது. அங்கே இரு பூமி கொஞ்ச நேரமா சுத்திட்டு இருக்க மனுஷன் பிராணம் வாங்கின்னு
புக்தியும் இல்லை முக்தியும் இல்லை சொல்லி இப்படி படுத்துறா, இங்க உட்காரு. அந்த பூமியை தூக்கி நேராக அம்பாவுடைய திருநெற்றியில ஒரு பொட்டாக வச்சு கொடுக்குறது துர்காதேவிக்கு. அடுத்தது ஹம் ஆகாச தத்வாத்மிகாயை நமச்சண்டிகாயை புஷ்பாணி சமர்ப்பயாமி, மானச புஷ்பம் சமர்ப்பயாமி அல்லது கல்பயாமி. ஏன்னா பிசிக்கலா பண்ணாததுனால எல்லாம் கல்பயாமி, கல்பிதம் தான், சங்கல்பம் தான். ஒன்று பிசிக்கலா போடுறோம்னா அந்த கல்பிதத்தை மாற்றி டைரக்டா சமர்ப்பயாமின்னு சொல்லிக்கணும். இது மானச பூஜை. அடுத்ததாக ஹம் என்றால் ஆகாய தத்துவம், புஷ்பங்கள். புஷ்பம் ஆகாயத்துக்கு ரிலேஷன்ஷிப் இதில் நிறைய சொல்லியாச்சுன்னா திருப்பி திருப்பி சொன்னா டைம் போயிடும். எம் வாயுதத்வாத்மிகாயை நமச்சண்டிகாதேவியை தூபம் கல்பயாமி நமஹ. தூபம் என்றால் வாயு, வாயு தத்துவத்தை பூராகும். பிரபஞ்சத்தில் இருக்கிறதான 49 டைப் ஆஃப் வாயு நமக்கு இருக்கு, நிறைய வாயுக்கள் இருக்கு. பூலோகத்துல மனுஷ ஜீவராசிகளுக்கும் விலங்குகளுக்கும் சஞ்சாரம் செய்யறதுக்கு தேவையானது 49 வாயுக்கள் தான். 7 7 49. அதுல 10 திசப்பிராணாதிகள் ரொம்ப சிறந்தவர்கள், லீடர்ஸ். அதுலேயும் 5 பேர் வந்து மகா பிராணாதிகள், அவங்க தான் ரொம்ப ரொம்ப பெரிய சீஃப். அவ தான் கேபினெட் மினிஸ்டர்ஸ், மற்றவாழ சாதா மினிஸ்டர்ஸ். புரியுதா? அப்போ அந்த வாயு தூபத்தை காட்டுற நேரத்துல வந்து வாயு பிரபஞ்சம் பூராவும் இருக்கக்கூடியது. இந்த பிரபஞ்சம் பூராவும் மூவ் ஆகுறது எதனால? வாயுவினுடைய சக்தியினால. அதனாலதான் அந்த 3 முக்கியமான வாயு, அக்னி, சூரியனை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லவா? அப்ப தூபம் காட்டணும் நம்ம பகவானுக்கு தூபம் காட்டுற நேரத்துல நாபி பத்மத்திலிருந்து இதயபத்மத்துக்கு வரையும் தான் காட்டணும். மூக்கெல்லாம் கொண்டு காட்டக்கூடாது. நமக்கு மூச்சடிக்கும், பகவானுக்கு மூச்சடிக்கும். என்ன இதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி. ஸோ காட்ட வேண்டியதான இடம் நாபி பத்மத்திலிருந்து அப்படி தூபம் அப்படி கமழும். எதுக்கு தூபமா? வாசனைகள் எல்லாம் தூபஸ்வரூபம். ஒரு மனிதனுடைய நாபி பத்மத்திலாம் சர்வ வாசனைகளும் இருக்கு. அதனால தானே வாசனை தானே ஜனனத்துக்கு காரணம். அதனால தானே விஷ்ணு பகவான் அங்கிருந்து பிரம்மதேவனை வந்து உற்பத்தி செய்கிறார். பிரம்மனுடைய உற்பத்தி என்றாலே என்ன? ஆசாபாசத்தினாலேயும் வாசனையினாலேயும் உருவாக்கப்பட்டதான ஒரு டிவைஸ், ஒரு பொருள் தான் நம்மளுடைய உடம்பு. நாரீஸ்தனபர நாபிவேஷம். பகவத்பாதர் வந்து ரஜகோவிந்தத்துல பாடுறார். மோகவேஷம் ஏகன்மான் சபிகா அங்க போட்டோம். ஸோ இப்படி இருக்கு. அதனால நாபி பத்மத்துக்கு நேர் இருந்து இதய பத்மம் வரைக்கும் மேக்சிமம் எடுத்துட்டு போய் கீழே இறக்கிருப்பான். அதுக்கு மேல் தரக்கூடாது தூபம் காட்டுற நேரத்தில். அப்படி எம் வாயு தத்வாத்மிகாயை நமச்சண்டிகாயை தூபம் கல்பயாமி நமஹ. அடுத்ததாக ரம் வக்னி தத்வாத்மிகாயை நமச்சண்டிகாயை தீபம் சந்தர்சயாமி. தீபம் எங்கெல்லாம் காட்டணும் அப்படின்னா பாதத்துல காட்டணும், நாபி பத்மத்துல காட்டணும், அப்புறமா வந்து ப்ரூமத்தியத்துல காட்டணும். இந்த 3 இடங்கள்ல ஒவ்வொரு தடவையா அப்படி காட்டிட்டு வரும். காட்டுறதுக்கு நியமங்கள் உண்டு. பாதத்துல வந்து 4 தடவை காட்டணும், 4 சுத்து இல்லை 4 டாட்ஸ் போடுற மாதிரி. அதுக்கு நாபி பத்மத்துல வந்து 2, முகபத்மத்துல 1. கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்போ கீழே 4, அதுக்கு மேல 2, அதுக்கு மேல 1 போட்டா ஒரு ட்ரையாங்கிள் வரும், கோன் வந்துடும். திரிகோணாந்தர தீபிகாயே நமஹா. அந்த திரிகண்ட சுரூபிணியான பரமேஸ்வரி. இந்த திரிகண்டங்கள் தான் 43 திரிகண்டங்கள் சேர்ந்துதான் ஸ்ரீ சக்கரம். எல்லாமே இந்த 3ல அடங்கி விட்டுருக்கும். பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மம், வரப்போற ஜென்மம், சர்வம் 3க்குள்ள அடங்கும். பிரம்மா விஷ்ணு ருத்ராதிகளும் 3 பேர், துர்காலட்சுமி சரஸ்வதியும் 3 சக்திகள். நேற்று நாளே குணங்கள் 3, எல்லாம் 3 3 3 3 3. அப்போ ஒரு பிரமிட் ஆட்டமான போட்டு பார்க்காம இந்த 7 டாட்ஸ் வருது. கீழே 4 டாட்ஸ் பாதத்தில், மத்திய பாகத்தில் மணிபூர்க சக்கரத்தில் வந்து 2 டாட்டு, ப்ரூமத்தில் 1 டாட்டு. அப்போ இதெல்லாம் இந்த கோடை வந்து இந்த டாட்டை கனெக்ட் பண்ண என்னாகும்? ஒரு திரிகோண சக்கரம் கிடைக்கும். நம்பர்ஸ் எவ்வளோ வருது? 4 + 2 6 1 7. 7 சப்த லோகம் அல்லது சப்த சக்கரம் அல்லது சப்த பரம்பரை அல்லது சப்த ரிஷிகள் அல்லது சப்த ஞானம். இப்படி நிறைய இருக்கு. சப்தஜிஹ்வன்னு பேர் அக்னிக்கு. அக்னிக்கு 7 நாக்கம், 7 விதமான ஞானம் ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த தீபம் ஒன்று மட்டுமே போரும். சர்வ பிரகாசமானது, சர்வவிதமான அஜானத்தை விளக்கக்கூடியது தீபம். அதனால இந்த தீபத்தை மானஸ்வரூபமாக அம்பாளுடைய 2 திருவடிகள்ல அம்பாளுடைய ஒரு திருவடி தான் பார்க்க முடியும். இன்னொரு திருவடி அம்பா மேல தூக்கி வச்சுதான் இருப்பாள். வலது கால கீழே அறுத்து இடது கால மேல வச்சா சிப்ரப்பிரசாதினியான தேவி. இடது கால கீழே போட்டு வலது கால மேல தூக்கி வச்சிருக்கா அப்படின்னா கோபிஷ்டையானவள், அப்புறமா வந்து துர்க்கையானவள், அல்லது வந்து பீஷணியானவள், அது கோரரூபிணியானவள், அல்லது போட்டு பார்த்து திறமைசாலியான எல்லாம் டெஸ்ட் பண்ணி அப்புறமா கொடுக்கக்கூடிய அந்த தேவியா நமக்கு பெரிய யூஸ் இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ அதனால லலிதா பரமேஸ்வரி எப்பவுமே பாதத்தை வந்து வலது பாதத்தை கீழே வச்சிருக்கான்.
ஸோ வலது பாதத்தை கீழே வைத்து இடது பாகத்தை மேலே வச்சிருக்கக்கூடியதான எல்லா தெய்வீக சக்திகளுக்கும் அனுகிரக சக்தி க்ஷிப்ர பிரசாதம் குயிக்கா வந்து பிரசாதிக்கக்கூடியதான தன்மை இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதான அர்த்தத்தை உருவாக்குறது. அப்படி திரம் ஆச்சு. கடைசியில வம் வம் அமிர்த தத்வாத்மிகாயை நமச்சண்டிகாயை அமிர்த மகாநிவேத்தியம் கல்பயாமி நமஹ. அமிர்த மகாநிவேத்தியங்களை வந்து வம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை சொல்லி பராசக்திக்கு வந்து சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானது சர்க்கரை இனிப்பு இருக்கக்கூடியதான பொருள்களை கொடுக்க வேண்டும். காரணம் என்ன? இறைவனுக்கு எல்லா இறைவனுக்கு ஏன் இனிப்பு ஐட்டங்கள் கொடுக்குறா தெரியுமா? பகவானுக்கு சுகர் வராதா, டயபெட்டிக்ஸ் அப்படி இல்ல அர்த்தம். இனிப்பு வந்து சந்தோஷத்தை உருவாக்கும். நமக்கு வந்து தேவதையை கூப்பிட்டு உட்காத்தினோமானால் தேவதைக்கு பிரீதி இருக்க வேண்டும். அதனால்தான் பகவத் பிரீத்தியர்த்தம், பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், மகாலட்சுமி பிரீத்தியர்த்தம், சரஸ்வதி பிரீத்தியர்த்தம், மகாவிஷ்ணு பிரீத்தியர்த்தம் அப்படின்னு மந்திரம் சொல்ற நேரத்தை பிரீத்தியர்த்தம் பிரீத்தியர்த்தம் சொல்ல காரணம். அவங்களுடைய பிரீதி பாவேனா நமக்கு அனுகிரகம் கிடைக்க வேண்டும். அவங்களுடைய கோர ரூபேல நமக்கு வரம் கிடைச்ச பிரயோஜனம் இல்லை, ஜாஸ்தி நாளைக்கு நிற்காது. அவங்களுடைய பிரீதியோட நமக்கு விருப்பத்தோடு நம்ம ஒருத்தருக்கு ஒரு கொடுத்தோமானா ரொம்ப சந்தோஷமா கொடுப்போம், அவங்க நல்லா வாழ்வார்கள். அருவருப்போட கொடுத்துட்டோமானா வாங்குறவனும் அசிங்கமா நினைச்சுப்பேன். அது வந்து அதனால அவங்க உபயோகப்படுத்த மாட்டேன், ஒரு வேலை தூக்கி போட்டுருவோம் போற வழியிலே. புரியுறதா? பிச்சைக்காரனுக்கு சில பேர் வீட்டிலே தூக்கி எறிவா ஒரு காயினை, அப்படிலாம் கொடுத்தா தப்பு. அது பிரீதியோட கொடுக்கலை. பக்கத்துல போய் நின்று முகசிரிப்போட அவனுடைய பாதத்தை பார்த்து, பகவானே இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன தலையிலேத்தோ அறிந்துண்டு வாழ்வோம் இறந்துண்டு வாழ மாட்டோம் அப்படின்னு நக்கீரை சொல்லுவார் டைலாக் படத்துல. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வரக்கூடாது யாருக்கும். இறந்துண்டு வாழறதான ஒரு ஜீவிதம் அது சகிக்க முடியாத ஒரு கஷ்டமான காலம். டிபெண்டன்சின்னு அர்த்தம் வருணுது. நிவேத பொருள்கள் எல்லாம் இனிப்பு பண்டங்களான தத்யான பிரியாயே நமகா இருக்கு, ஸ்னிக்தௌதன பிரியாயே நமகா, முத்கௌதன பிரியாயே நமோ நமகா, நிறைய ஐட்டங்கள் இருக்கு. இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் நம்மளுடைய கரங்களால் எடுத்தோம் ஆனால் நமக்கு திருக்கரமாயிடும், இறைவனுக்கு திரு அமுதாயிடும். அப்படி நம்மளுடைய கரங்களால எடுத்து கர்நாடகத்துல பல இடங்கள்ல வந்து கையிலாலே தான் போடுவோம் எல்லாமே. இந்த ஸ்பூனுகள்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அவங்களும் தெய்வத்தம் இருக்கக்கூடியவர்கள், என்ன போடுறவன் தெய்வத்தம் இருக்கக்கூடியவர், சாப்பிட்றவனும் தெய்வத்தம் இருக்கக்கூடியவருங்கிறதான அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் அங்கே எடுத்து காட்டுறான். பட் இந்த காலத்து அன்ஃபார்ச்சுனேட்லி பாக்டீரியா எல்லாம் வந்து ரொம்ப படுத்திடும் உடம்பு சம்டைம். எனிவே அதெல்லாம் ஒரு பக்கம். பகவான் நம்ம இவ்வளோ மந்திரத்தை சொல்லி சுத்தி பண்ணிட்டு இருக்கோம், அதனால் நம்மளால பகவானுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. தாராளமாக தைரியமாக சந்தோஷமா நம்மளுடைய திருக்கரங்களால் எடுத்து, கரங்கள் திருக்கரங்களாகும் பிரசாதத்தை தொட்டு விட்டோமானா அப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிராணாபூதி பண்ற மாதிரி பிராணாய ஸ்வாஹா, பானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, பிரம்மணே ஸ்வாஹா, விஸ்வாத்மான் பிரியதான் தேவஹா, அப்படி 7 தடவை கொஞ்சமாக உணவுப் பொருள் எடுத்து கொடுத்து, பழம் கொடுக்கலாம் நல்லா உரிச்சு நம்மளுடைய வழக்கத்தால் அதை உடைச்சு ஒவ்வொரு பருக்கா எடுத்து கொடுக்கணும். அப்படியே அழகு பார்த்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கணும். அமிர்த பானீயம் சமர்ப்பயாமி, அமிர்த பானீயத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா வெத்தில போடணும். ஏன்னா வெத்தில டைரக்டா போட்ட வெத்திலினுடைய அந்த டேஸ்ட் தெரியாது. அப்ப அடுத்தது சம் சர்வதத்வாத்மிகாயை நமச்சண்டிகா தேவி தாம்பூலாதி சர்வோபசார பூஜான் கல்பயாமி நமஹ. தாம்பூலங்கள், அதாவது தாம்பூலத்தில் முன்னாடி பேக் பண்ணிட்டு நம்ம சொல்லிப்போம். தாம்பூலத்தை வந்து மடிச்சு அம்பாளுடைய அந்த கோஷ்டாதரங்களுக்கு நடுவே வச்சு கொடுத்துட்டோமானா அம்பாள் அதை ருசிச்சு அதை சாப்பிடுவாள். அந்த சாரை வந்து அந்த ரசம் இருக்கே அமிர்த சாரம், அந்த சாரத்தை வந்து அந்த ரசம் அதை நாம் வந்து நம்முடைய கரங்கள் வழியாக எடுத்துக்கொண்டு நாம் பிரசாதமாக உண்ணலாம். இது ஒரு பெரிய ரகசிய வித்தை. இது வந்து நம்ம இங்க வியாக்கியானம் பண்ணியிருந்தோம் இங்க சௌந்தரலகிரியில. நான் எப்பவும் பண்ணுவேன், சின்ன வயசுலேருந்தே பண்ணிருந்தது உபச்சாரத்துல. இப்படி இதெல்லாம் பண்ணி முடித்துக்கு அப்புறம் பஞ்சோபச்சாரம் பண்ணி முடிச்சு அம்பாளுக்கு அம்பாவுடைய பாதங்கள்ல நம்மளுடைய சிரசா நமஸ்காரத்தை செய்ய வேண்டும். அதன் பிறகு ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே அஷ்டோத்தர சகஸ்ர சங்கியா ஜபேத், 108 தடவை 1008 தடவை இந்த பீஜாட்சர மந்திரத்தை, நவாட்சரி என்கிறதா அந்த பீஜாட்சர மந்திரத்தை பிரணவத்தோடு சேர்த்து ஜபம் செய்ய வேண்டும். ஒரே மூச்சில் சொல்ல வேண்டியதான மந்திரம். சாவித்திரி காயத்ரி 5 பிரித்து சொல்லணும். இங்க மேக்சிமம் 3 பிரிக்கலாம், இல்லை ஒரே மூச்சில் சொல்லலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே ஒன்னா சொல்லி விடலாம். அது என்ன? ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே, இப்படி 3 பாட்டா சொல்லிக்கலாம். நவாட்சரி மந்திரத்தினுடைய வியாக்கியானம் அடுத்த வாரத்தில் வைதீக யாத்திரை சுத்தம் அப்படிங்கிறதான சப்ஜெக்டை கற்றுப்போம். ஹரஹர நம பார்வதீபதே, ஹரஹர மகாதேவ, சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்த கோவிந்த கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கீ ஜெய். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.